தாய் வழி சகோதரருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த சட்டம் மாற்றப்பட்டுன்னு சரி, அந்த வசனத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்லலை, நான் மட்டும் இல்லை, 1400 ஆண்டுகளாக இதுவரைக்கும் வர்ற எல்லாருமே இமாம்களை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாட்டாலும் அவர்கள் மதிக்கிற இமாம்கள் உள்பட எல்லாமே பேரை சொல்ல தேவையில்லை. ஏன்னா தன்னவர்கள் பேர் இப்போ சொல்லக்கூடாது. அவர்கள் மதிக்கிற இமாம்கள் உள்பட எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. 1400 ஆண்டுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுங்கிற ஒரு கருத்து இப்போ வந்திருக்கு, புதுசாக வந்திருக்கு. அதுவே இஸ்லாத்து இல்லாத கருத்துன்னு ஆகி போச்சு. அது இல்லைண்டா தாய்வழி சகோதரருக்கு பங்கு இல்லைன்னு வரணும். இல்லை அந்த வசனத்தின் மூலம் வரும் என்று சொன்னால் இரு சகோதரி கிடைப்பது ஒரு சகோதரனுக்குங்கிறது எப்படி அது விளக்கணும். சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் மாற்றப்பட்டுன்னு சொல்லிட்டோமே, முடிஞ்சு போச்சுல, அதுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் சொன்னது தவறு. நீங்கள் சொன்னது மூலம் இந்த கேள்வி பிறக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அதுதான் விவாதம். நான் ஒரு பதில் சொல்லுவோம், இன்னொரு கேள்வி பிறக்கும், நீங்கள் கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லணும். அதான் விவாதம். அதனால் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அடுத்து சலாம் கூறும் முறைக்கு நானும் ஒட்டுமொத்தமாக பொதுவாக சொன்னேன்னா அதுதான் நான் வாசிக்கும் போது இங்கே கவனிக்கணும். நேற்று அவங்களுடைய இந்த தர்ஜுமாவில் எழுதினதை தமிழ் அப்படியே வாசித்து காட்டிட்டு இதுக்கு ஹதீஸ் முரண்படுதுன்னு. அப்போ இந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் தெரியல. நான் ஒட்டுமொத்தமாக கேட்டானோ என்னமோ செய்து கேட்டானோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க மறுபடியும் வேணால் வாசிக்கும். இதே நேற்று நான் வாசித்து காமிச்சேன். 159 சலாம் கூறும் முறைன்னு போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் அவனது தூதர் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை. மாறாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்தார்கள். சலாம் சொல்கிறதுக்கு அனுமதித்தாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் முஸ்லீம் இருக்கிறது லா தப்தவுல் யஹூத வல நசாரா பிஸ் சலாம், யஹூதி நசாராக்கு சலாம் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்காதீங்கன்னு தான் இருக்குது. நீங்கள் அனுமதித்தாங்கங்கிறீங்க, இங்கே கூடாது தான் இருக்குன்னு இப்படி சொல்லி ஆரம்பிச்சு இது விட வேறு என்ன வைக்கணும் கேள்வி? இப்படியெல்லாம் வாட்சில் கேட்டிருக்கிறேன், நான் மொத்தமாக கேட்டானா. அப்புறம் பாலூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் நிர்வாணமாக இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வேணா அதை நேற்று வாட்சி காமிச்சிட்டேன். இன்னும் சொல்கிறேன், இன்னலக்க அல்லா தஜோ ஃபிஹா வலா தஹரா அப்படிங்கிற வசனத்துக்கெல்லாம் விளக்கங்கிற பேரில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இப்னு அரபியெல்லாம் அமைவன்னு சொன்னதுனால தான் இப்னு தைமியா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்னு அரபி போன்ற சைத்தான்களை அவனிவன் தான் சொல்லுவோம். அதில் எங்களுக்கு எந்த உறுத்தலும் கிடையாது. நீங்கள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலான்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு நீங்கள் இப்னு தைமியா அவன்ட்டு எங்களெல்லாம் பாதிக்கலை, ஏன் முரண்பட்டீங்கன்னு தான் கேட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்னு தைமியா அவன்ட்டு சொன்னோம், நாங்கள்லாம் பாதிச்சு நொந்துலாம் போக மாட்டோம். வழங்குதா? எங்களுக்கு தெளிவாக இருக்க பிரச்சனையில் வழங்கி கூற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதனால் இப்னு அரபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1ஆம் நம்பர் சைத்தான் என்று கருதுகிற காரணத்தினால எழுத்துலேயே அவன் எழுதியிருக்கிறோம். பேச்சில் டங்க் ஸ்லிப்லாம் சொல்ல மாட்டோம், நல்லா எழுதவே செய்வோம். மொத்தமாக அந்த சமுதாயத்தை சீர்லித்தம் அவன்தான் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறீங்க, நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதான் வித்தியாசம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ சொன்னது சில விஷயங்களுக்கு கலால விஷயம் ஒன்றுனா முடிக்கணும், ஃபினிஷ் பண்ணணும். பழச ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இடத்துக்கு போகணும். இந்த கலால விஷயமாக தாய் வழி சகோதரிக்கு என்னங்கிறார். தாய் வழி சகோதரி ஏன் இங்கே வர்றாங்க? குரானில் எங்கே தாய் வழி சகோதரி இருக்குது? அதை நிறுவிட்டு கேள்வி கேட்குங்கிற, நிறுவாமலே மறுபடியும் கேட்குறார். தாய் வழி சகோதரியை தான் இது குறிக்கிறதுன்னு அவர் நிறுவிட்டு தான் அதை இல்லைங்கிறீங்களே, அந்த வசனம் மாற்றப்பட்டுருச்சுங்கிறீங்களே, அப்போ தாய் வழி சகோதரி என்ன ஆகுதுன்னு கேட்கணும். அது தாய் வழி சகோதரியைத்தான் சொல்லுதுன்னு அவர் நிரூபிக்காமலேயே வெறும் சகோதரின்னு குரானில் இருக்குது. அது தாய் வழி சகோதரியை தான் குறிக்குன்னு அவராக தான் சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு வேறு சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறலாம் இல்லை, காரணத்தோடு எங்களுக்கு சொல்லணும். தாய் வழி சகோதரியை தான் அது குறிக்குது என்பதற்கு ஆதாரத்தை காட்டி சொல்லிட்டு தான் கலாலாவை கேட்கணும். இல்லைன்னா அந்த கலாலாவை நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லலை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மிருகங்களோடு சேர்ந்தால் தண்டனை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே, எந்த ஆதாரத்தை போல சொன்னீங்க? ஆதாரத்தை சொல்லித்தானங்க சொன்னேன், சொன்னதுக்கு ஆதாரம் கேட்குறாரு. ஆதாரம் என்ன சொன்னேன்? அல்லாஹ் விபச்சாரத்திற்கு தண்டனையும் சொல்லிவிட்டான், இது விபச்சாரம், அதான் எங்களுக்கு ஆதாரம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி வஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தா இருக்குல்ல, அதான் எங்களுக்கு ஆதாரம். விபச்சாரம் செய்தால் தண்டனை என்று சொன்னால் அது பணத்தோடு செஞ்சாலும் சரி, மிருகத்தோடு செஞ்சாலும் சரி, எந்த மாதிரி செஞ்சாலும் சரி, எங்களை பொறுத்தவரை விபச்சாரம். அது விபச்சாரமாக இல்லையான்னு தலைப்புக்கு வேண்டாம், வாங்க தனியாக. அது விபச்சாரம் இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பெண்ணோடு செய்கிறது மட்டும்தான் விபச்சாரம், மற்றதெல்லாம் விபச்சாரம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவீர்களே, ஆனால் அதை ஆர்குமெண்ட் பண்ணுவோம். இப்போ கூட தொடருங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன ஆதாரம்? அது விபச்சாரம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதான் விபச்சாரத்துக்கு இலக்கணம், விபச்சாரத்துக்கு அளவுகள் அதுதான். அதனால் அது விபச்சாரமாக இருந்தால் விபச்சார தண்டனை தான் கொடுக்கணுங்கிறோம். முடிஞ்சு போச்சு. நீங்கள் தானே செய்றீங்க, பணத்துக்கு இருந்தால் தேவையில்லை, அதே மாதிரி அந்த தண்டனை வேண்டியதில்லை. கழுதையோடு சேர்ந்தால் அது தேவையில்லை, மிருகத்தோடு சேர்ந்தால் தேவையில்லை,
உறுப்பை வெட்டி திணிச்சு கொண்டால் தேவையில்லை. நீங்கள் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரே சகட்டு மேனிக்கு விபச்சாரன்றமே. அதான் எங்களுடைய ஆதாரம். சொன்னதுக்கு ஆதாரம் கேட்குறாரு. அடுத்து இந்த சலாம் ஒன்று முடிச்சிடா ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். கலாலா முடிக்கணும். சும்மா பெண்டிங் எதுவும் இருக்கக்கூடாது. பெண்டிங் இருப்பதற்கு காரணம் நீங்கள் அதை முடிக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்று தாய் வழி சகோதரி ஒரு ஆதாரத்தை காட்ட இந்த கேள்வி கேட்கணும், இல்லாட்டி ஃபினிஷ் பண்ணி போடணும். சலாம் விஷயத்துக்கு சொல்கிறார். சலாம் விஷயத்துக்கு அந்த ஹதீஸ் சொல்கிறார் இல்லையா, முழுசு முன்பின் பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவார். முன்னாடி பார்க்கணுமா இல்லையா? யஹூதி நசாரா அதுக்கு சலாத்தை ஆரம்பிக்காதீர்கள்ங்கிறாங்க. லா தப்புத ஒன்று ஆரம்பிக்காதுன்னு அர்த்தம், சொல்லாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது. அவன் சொன்னால் சொல்லலாமா? அவன் சொன்னால் அழைக்கும்னு சொல்லுங்க. ஏன்? அவன் வந்து அஸ்ஸாமு அழைக்கும் தான் சொல்கிறான், ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான். ஹதீஸில் காரணத்தோடு வருது. அவன் ஒழுங்காக சொல்லாமல் அவன் என்ன செய்கிறான்? அஸ்ஸாமு அழைக்கும்ங்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் அப்படி சொன்னான்னா நீங்கள் அலைக்கும் மட்டும் சொல்லுங்கள், உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு காரணத்தோடு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அந்த காரணம் இல்லாட்டி சொல்லலான்னு சாதாரணமாக யார் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹதீஸை கூட முன்பின் மொத்தத்தையும் பார்க்காம பாதியை விளங்கிட்டு லா தபுதவுடைய அர்த்தத்தை பார்க்காம எக்கூலன் அலைக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள், அதையெல்லாம் பார்க்காம ஒரு துண்டை மட்டும் எடுத்து போட்டு வாதம் பண்ணுறதை பார்க்குறோம். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட ஒரு காவியர்களை நோக்கி நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள சலான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ஒன்று ஒன்றா முடிக்க வேண்டியிருக்கேன், நிறைய இருக்க ஆதாரம் ஒன்று ஒன்று சொல்கிறேன். இது வந்து புகாரில் 6254வது ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு போகிறாங்க. அதில் அந்த சபைக்கு முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாருமே கூட தான் இருக்கிறாங்க. அதில் போய் இந்த காஃபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் சலான் சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. லா துகப்பிரு அலைனா, நீங்கள் எங்கள் மீது புழுதி வாரி தூற்றாதீர்கள். யாரை நோக்கி பேசுகிறாங்க? காஃபிர்கள். முஸ்லீமை நோக்கி அது பேச இயலாது. எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பேச்சு யாரை நோக்கி? லா துகப்பிரு அலைனா, எங்கள் மீது புழுதி வாரி நீங்கள் தூற்றாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். சும்ம வகஃப, பிறகு நின்றார்கள். ஃபநஸல, இறங்கினார்கள். ஃபதஆஹும் இலல்லாஹி, அல்லாஹ்வின்பால் அழைப்பு கொடுத்தார்கள். அப்போ முஸ்லீம் அல்லாத ஆளுக்கு தான் சலாம் கொடுத்து அழைப்பு கொடுக்குறாங்க. சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். ஃபகர அலைஹிமுல் குர்ஆன, குர்ஆனை ஓதி காட்டினார்கள். அப்போ இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்க சென்ற இடத்துல ஃபஸல்லம அலைஹிம், அவங்களுக்கு சலாம் சொன்னார்கள். புகாரியில் தெளிவான நிறைய ஆதாரங்கள் அடுக்கடுக்கா விவாதத்தில் அவ்வளோ சொல்ல முடியாது. ஒன்று போதும், சத்தியத்தை புரிந்து கொள்ள. நீங்கள் சொன்னதில் சலாம் சொல்லக்கூடாதுன்னு கருத்து இல்லை, நான் சொன்னதில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு கருத்து தெளிவாக இருக்கிறது. அது முடிந்து விட்டது. ஒன்று புதுசாக வைக்க வேண்டியிருக்கு. ஒன்றா முடிப்போம். கலாலா முடிக்கணும், சலாம் முடிச்சிடணும். அப்புறமேல என்ன செய்யணும்? பஹிமத்து திருமதி ஹதீஸை காட்டி போடணும். ஒன்று கூட இல்லாமல் இன்னும் ஃபினிஷ் பண்ணுற நிலைக்கு வந்துடுவோம். எல்லாத்தையும் போட்டு இழுத்துட்டு இருக்க மாட்டோம். கலாலாவை முடிக்கணும். அல்லது உக்துல்லி உம்முங்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் சொல்லணும். அடுத்து என்னென்னு கேட்டால், மொத்தாவில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி பகிரங்கமாக மக்கள்கிட்ட சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சும்மா வந்தெல்லாம் அடிக்கிறது தான் வழக்கமே. என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க திருமதியில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஸ்லீமில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மொத்தாவில் இருக்கிறது. யார் போய் பார்க்க போகிற? ரொம்ப மக்களுடைய மறதியின் மீது, கவனமின்மையின் மீது, அறியாமையின் மீது அதிகமான நம்பிக்கை. அவங்க மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனால் அதை பயன்படுத்தி கொள்கிறார். போடுங்க அதை. 3 நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸினுடைய ஆய்வு தான் காரணம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலஹியா கொடுக்கிறதுங்கிறது ஹஜ் பெருநாளைக்கு பிறகு 2 நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? ஆதாரம் தரணும். அதாவது திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து என்ன? இந்த இப்போ மொத்தாவில் உள்ள ஹதீஸ் வேணும். இமாம்கள் வந்து கியாமத் நாள் வரைக்கும் எங்கள் சட்டம் செல்லும்னு சொன்னாங்கன்னு தான் சொன்னீங்க, சொல்லிவிட்டேன்னு சொன்னீங்க. அவங்க சொன்னாங்கங்கிறதுக்கு நீ ஆதாரம் வேணும். அவங்கதா அப்போ இந்த 4 விஷயத்துக்கு உங்கள்கிட்ட இப்னு அசாக்கிரில் உள்ள அது வண்டியில் பாதி மறைச்சிட்டாருன்னு நிரூபணம் ஆகிடுச்சே, அதனால் அது பிரச்சனை இல்லை. பதில் சொல்லலாம், நிரூபணம் தானே. பாதி விட்டுட்டார், மறைச்சிட்டார், இருட்டடிப்புச்சுட்டாருங்கிற எந்த ஒரு ஆன்சர் இது ஒரு வாயவே திறக்கலையே. இப்னு அசாக்கிர் இருட்டடிப்பு, நசை இருட்டடிப்பு, அபுதாவுத் இருட்டடிப்பு, புகாரி இருட்டடிப்பு, முஸ்லீம் இருட்டடிப்பு, அபு தாலிபு சம்பந்தம் 5 ஹதீஸ்னு இருட்டடிப்பு செஞ்சிருக்காருன்னு சொன்னோம். அதுக்கு என்ன செய்யலை? ஆன்சர் வரல. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு புது சட்டம். அதாவது புதுசாக நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன், பழசுக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு பிள்ளைகள்லாம் நகை நட்டுலாம் போட்டு பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்கன்னு வைங்க. ஒருத்தன் என்ன செய்யறான்? திருட நினைக்கிறான், பிள்ளையோடு தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு வைங்க. அவனை வந்து நகை போட்டிருந்தாலும் சரி, அவனை திருடன்கிற கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வலா கத்தா அலா சாரிக்கு சபியி,
ரிசர்ச் பண்ண சட்டம் என்ன சொல்லுது? வலா கத்தாலா சாரிக்கு சபியி, சிறுவனை திருடியவர்களை வந்து கை வெட்டக்கூடாது. ஓ இன்கான அழகி ஹொலியுன், அவன் நகநட்டு போட்டிருந்தாலும் சரியே, நகநட்டுலாம் போட்டு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிறோம். சபின்னா நான் முஸ்லீமாக இருந்தால் பொண்ணு சின்ன பிள்ளை ஆம்பளை போட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைன்னு கூட வச்சுக்கிறங்க. பொம்பளை பிள்ளை நிறைய நகநட்டுலாம் போட்டு தூக்கிட்டு போகிறாங்களா, புள்ளையோடு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனால் என்ன செய்யாது? அவனை தண்டிக்க இயலாது. ஏன்ப்பா தண்டிக்க இயலாது? அது தத்துவம் வேறு. ஏன் தண்டிக்க இயலாதுன்னா, அவன் என்ன செய்வானா, நான் தூக்கிட்டு போனேன், எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன்னு சொல்லிடுவானா. ஏன்டா மாட்டிக்கிட்டா என்ன செய்வானா, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன், மிட்டாய் வாங்கி தூக்கிட்டு போனேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அதனால அது சந்தேகத்துக்குரியதாகிடுது. அப்படின்னா என்ன இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிள்ளையோட திருடுறதா இருந்தால் என்ன செஞ்சீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா, இல்லையா நான் பிள்ளைய மிட்டாய் வாங்கி கூட கூட்டிட்டு போனேன், அது அழுதுகிட்டு இருந்துச்சு, அது பிராக்கு பார்க்குறதுக்குள்ள கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிக்கிடுவானா. அப்படி சொல்லிட்டான்னா சந்தேகம் வந்துடுதுல்ல, சந்தேகத்தோடு தண்டிக்க இயலுமா? சந்தேகத்துக்கு பேஸ் இருந்தால் தானே சந்தேகம். அப்போ இவன் சந்தேகத்தை உண்டாக்குறாங்க, இப்படிலாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது ரிசர்ச்சாங்கிறேன். அப்போ குழந்தைய கடத்தல் இன்றைக்கி அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறத, நல்ல வேலைக்கு நம்ம இந்த இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்காம இருக்காங்க. ஃபிக்கெல்லாம் நாரி போயிடுவாங்க, அரபியில் அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆலிம்சாக்களுக்கு மத்தியில் மட்டும். வெளியில் வச்சாங்கன்னு வைங்க, நம்ம ஆட்கள்லாம் அதில் அதிகம் மாட்டுவாங்க. நம்ம ஆட்கண்டா யார்? மனைவி மதப்புக்காரங்க மாட்டுவாங்க. நம்ம தான் நம்பலையே. அவங்க பார்ப்பாங்க, மதப்பில் இருக்குது பிள்ளைங்க, குழந்தை திருடலாம், தண்டிக்க மாட்டாங்க. அப்படி வருமா இல்லையா? இது என்ன ஆராய்ச்சிங்கிறேன். அப்போ நீங்கள் எதை வந்து நீங்கள் ஏற்றி தூக்கி பிடிக்கிறீங்களோ, ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் இருக்குன்னு சொன்ன நிரூபணமாகுதா? அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்குதா? கேட்ட தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரே பதில் என்ன? தலைப்புக்கு அப்பாற்பட்டது. அதான் அவங்களுடைய மேட்ரு. அதே மாதிரி வந்து இந்த தன்னுடைய ஆண்முறையை தன்னுடைய துவாரத்தை நுழைக்கிறாங்கிறீங்களே, இது என்னங்க? இதுக்கு வந்து கேட்டால் அது ஹத்து இருக்கா இல்லையா, அதான் டாப்பிக்கு, அது ஆபாசம் தான் அப்படின்ட்டார். ரெக்கார்டு இருக்குது, ரிவைண்ட் பண்ணி போட்டால் வந்துடும் அதில். அப்போ ஆபாசம்னு ஒத்துக்கிட்டீங்க. இது என்னங்க நடக்குமா? முதல்ல சட்டம் சொல்கிறதா இருந்தால் கூட அதுக்கு சாத்தியம் இருக்கா, நடக்குமா, இது கொஞ்சம் மூளைக்கு பொருந்துதான் யோசிக்க வேணாமா? அந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச்சுங்கிற பேரில் ஒரு மூளையற்றவர்கள் எப்படி போட்டு கண்ணாபின்னாண்டு உளருவார்கள், அந்த மாதிரி உளறி வைத்து கொண்டு மதுஹப் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் என்ன செய்யணும்? மொத்தாவுடைய ஹதீஸை எடுத்துக்காட்ட வேண்டும், முஸ்லீமுடைய ஹதீஸை எடுத்துக்காட்ட வேண்டும், திருமதி ஹதீஸ் என்ன செய்யணும்? எடுத்துக்காட்ட வேண்டும். அன்பானவர்களே, பதில் அப்படிங்கிற பேரில் ஒரு தெளிவான பதிலை சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டால் அர்த்தம் இருக்கும். அவங்க குர்ஆனுக்கு விரிவுரை வழங்குறாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்த தான். நீங்கள் வசனம் வந்து மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்போ தாய்வழி சகோதரருக்கு நிலைமை என்னங்க? ஏன்னா விளக்கமே எதுக்கு தான்? விளக்க உரையே புரியாத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஆனால் யார் புரிய வைக்க இதை எழுதுனாங்களோ அவங்களுக்கே புரியலை. நீங்கள் ஒரு சட்டம் இப்படி சொல்லிங்களே, அப்போ தாய்வழி சகோதரருக்கு சட்டம் இல்லாமல் போகுதே, இதுக்கு என்னங்க தீர்வு? இப்படி எழுதி விட்டீங்களே, அந்த தீர்வை கேட்டால் நான் என்ன இல்லையா அங்கே எழுதியிருக்குங்கிறீங்க. தீர்வுக்காக தான். இப்போ தீர்வு இருக்கா? குர்ஆன் வந்து உலக மக்களுக்கு தீர்வு கொடுக்குமா கொடுக்காதா? தீர்வு கொடுக்காதா? நீங்கள் மொழியாக்கம் விரிவுரையும் கொடுத்தீங்க, நீங்கள் விரிவுரை கொடுத்துருக்கிறீங்க, அதுப்பா அதில் தீர்வு இல்லை. ஒரு ஆளுக்கு இல்லைங்கிறதா இதில் கிடைக்குது நீங்கள் எழுதுனதில். அவருக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க, உங்களுடைய கடமையில். இல்லை அதெல்லாம் எனக்கு இல்லை அப்படியே நீங்கள் தர்ஜமா, அப்போ நீங்கள் விரிவுரை கொடுத்தீங்க. தீர்வு கொடுக்கணும். அப்படி விட்ட தகுதி உள்ளவங்க தான் தர்ஜமா எழுதணும், விரிவுரை வழங்கணும். ஒரு தெளிவாக சொல்ல வேண்டியதானே? ஆமாங்க தாய்வழி சகோதரருக்கு இல்லை தாங்க அப்படின்னுங்க. அல்லது தாய்வழி சகோதரர் இங்கே ஒரு சகோதரர்களுடைய வசனத்தில் அதில் உங்கள்லாம் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லுங்கள். இதே சொல்லலை, இது வரைக்கும் தீர்வு இல்லைன்னு வழங்குது. உங்கள்கிட்ட தீர்வு இல்லைங்கும் பொழுது குர்ஆன் தீர்வை வழங்குகிறது, நான் விளக்குறேன் வந்தீங்க. அதானே எங்கள் கேள்வி. அது தாய்வழி சகோதரர் குறிக்குங்கிறத நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு தெரியலைங்கிறனால இன்னும் ஒரு குழு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து 2 பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது ஒரு ஆணுக்கு கிடைக்குங்கிறோம்லங்க. இதுவெல்லாம் அசபாக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அசபாண்டா யார் அப்படின்னு கேட்டால் மகன் சகோதரன் இவங்கெல்லாம். இப்போ மகனும் மகனும் இருக்கிறாங்க, இவங்களாம் அந்த சட்டம் வரும். அதுபோல் சகோதரன் சகோதரி இவங்களாம் அந்த சட்டம் வரும். இப்போ இவங்க தாய்வழி சகோதரங்கிறது ஆண் வாரிசு மூலமாக வரலைங்க, பெண் மூலமாக தான் இவங்க வர்றாங்க. இப்போ இந்த சட்டம், இந்த அசபாடி சட்டம் உங்களுக்கு பொருந்துமா? அதான் நான் கேட்குறேன். இன்னும் இது விடமா தெளிவாக கேட்கணும். ஒன்று அசபாடி சட்டம் அவங்களுக்கு உண்டு, அதனால் அங்கே சேருன்னு சொல்லுங்கள். உலமக்கள் தெரியட்டும், இங்கே வேண்டாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த சீடை எத்தனை ஆலிம்கள் பார்க்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக வராசத்துடைய சட்டத்தை இவங்க இந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சுருக்காங்களான்னு எல்லாம் தெரிவாங்க. ஒன்று தாய்வழி சகோதரர், அதில் அந்த சகோதரர் கட்டுப்படுவான்னு சொல்லுங்கள். இல்லைன்னு தாய்வழி சகோதரருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை ரெண்டும் சொல்ல மாட்டேன்ட்டா உங்கள்கிட்ட தீர்வு இல்லை. தீர்வு இல்லாமல் குர்ஆனுக்கு விரிவுரை கொடுக்க ஏன் நீங்கள் புறப்பட்டீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. இப்போ இந்த அளவுக்கு ஒரு குழுவே கொடுத்துருக்குறேன். அங்கேயே தாய்வழி சகோதரன் நம்ம அர்த்தம் எடுக்கிறோங்கிறது ஒரு குழு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அடுத்து சலாம் விஷயத்தில் சொன்னாங்க. இப்போ இதில் நம்ம நேற்றுலேருந்து எவ்வளோ விஷயம் சொன்னோம், அதுக்கெல்லாம் வாயை திறக்கலை.
சலாம் இன்னைக்கு தான் எடுத்தோம், நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு தொடர்ந்தோம். உடனே சலாம்ட்டாங்களா அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னால் எத்தனை விஷயம் சொல்லல. அப்போ இல்லை என்ன வழங்குது? சலாமுக்கு தான் பதிலுங்கிற பேரில், அது பதில் அல்ல, நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பதிலுங்க பேர்லையாவது சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த முஅல்லபத்து குலூப் விஷயம், பெண்களுக்கு தலாக் உரிமை விஷயம், இதிலெல்லாம் பதிலே இல்லை, அதனால தான் வாயை திறக்கலை அப்படிங்கிறதை நீங்கள் பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு உடனே முந்திக்கிட்டாங்களே, பின்னால் சொன்னதுக்கு இப்போ முந்திக்கிட்டாங்களே, இதெல்லாம் வழங்குது. சரி, அவங்க ஒரு ஆதாரம்னு வச்சாங்களே, அது சரியான ஆதாரமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது பாடமே என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வாட்ச ஹதீஸில் பாடம் புகாரிமா பாடத்தை போடுறாங்க. பாபு தஸ்லீமி ஃபி மஜ்லிஸின் ஃபீ அஹ்லாத்து மினல் முஸ்லிமீன் வல் முஷ்ரிகீன். ஏன்னா முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லுங்கிறது தெளிவான விஷயம். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குங்களுக்கு சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பாதி சொன்னேன்னா, நான் வாட்சி காட்டினேன்னா லா தபுதவு பில் யஹூதி வன்னசாரா அல் யஹூத வன்னசாரா பிஸ் சலாமி. ஹதீஸை ஃபுல்லாக அந்த சென்டென்ஸோடு வாசித்தேன், நான் சுருக்கமாக சொன்னாங்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? யஹூதி நசாராக்களுக்கு சலாமை கொண்டு நீங்கள் தொடங்காதீங்க, அப்போ சலாம் சொல்லாதீங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன எழுதுனாங்க? எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணுமா அப்புறம் சொல்லணுமா? தெளிவாக படித்தனால தானே இது வச்சோம். அந்த பாருங்கள், மாறாக அவங்க எழுதுறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்துள்ளனர். நாம் அஸ்ஸலாமு அலைக்க இதெல்லாம் பதில் சொல்கிறத பற்றியா கேட்டால் நீங்கள் என்ன சொல்றீங்க? நாம் சலாம் சொல்லுவதற்கு பதில் சலாம் அல்ல. ரெண்டு பதில் சலாம்லையும் பிரச்சனை இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் வந்து அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ சலாம் சொல்கிற விஷயந்தான். சலாம் சொல்லுவதற்கு அனுமதித்தலாங்க. சலாம் சொன்னதுக்கு அனுமதிக்கு ஆதாரம் தாங்க. சலாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட ஹதீஸை சென்டென்ஸோடு வாய்ச்சேன். நான் கொஞ்சமாக சொன்னேங்கிறீங்க, விட்டு சொன்னேங்கிறீங்க. நீ விட்டுக்கிட்டு சொன்னேன்னா விட்டுட்டேனா? நான் சென்டென்ஸ் வாய்ச்சேன்ல, அதில் உங்களுக்கு புரியாதா? சரி, இப்போ இவங்க பதில்கிற பேரில் தந்தாங்கல்ல, அதான் ஏமாற்று வேலைங்கிறது. இல்லைன்னு புரிஞ்சுக்கிறலாம். பதில்கிற பேரில் ஏதாவது ஒன்று சொல்கிறது. இது பாடம் என்ன இருக்குது? இப்போ ஏன்னா சலாசம் தெளிவாக சொல்லிட்டாங்க, முஸ்லீம்கள் சொல்கிறோம், முஸ்லாம்கள் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கேள்வி வருதுங்க. ஒரு சபையில் முஸ்லீம்களே இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சட்டம் என்ன அப்படி கேள்வி வருதுல்ல. இப்போ பதில் சொல்லலாமா, சலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது அந்த இடத்துல? ஏன்னா சொல்லக்கூடாதவர்களும் இருக்கிறாங்க, சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்போ என்ன சட்டம்? இந்த கேள்விக்கு நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயல்பாடு பதில் அமைகிறது. பாடமே அப்படித்தான். பாபு தஸ்லீமி ஃபி மஜ்லிஸின் ஃபீஹி அஹ்லாத்து மினல் முஸ்லிமீன் வல் முஷ்ரிகீன். ஒரு இடத்துல முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, முஷ்ரிக்குன்கள் இருக்கிறாங்க, அங்கே சலாம் சொல்லலாமா? பாடத்தை போட்டு இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க புகாரி இமாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபில் மஜ்லிஸ் அஹ்லாத்து மினல் முஸ்லிமீன் வல் முஷ்ரிகீன். அந்த முஷ்ரிக்குங்கள் இருக்கிறாங்க, சிலையில் வணங்குகின்ற முஷ்ரிக்குங்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தாங்க. லா துகபிர் அலைஹி சொன்னாங்க. ஃபஸல்லம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் இருந்தாங்க, அல்லாஹ் பக்கம் அழைச்சாங்க, குர்ஆனை ஓதுனான்னு இருக்குது. இப்போ இதில் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருசாராரும் இருக்கிற இடத்திற்கு வருகிறார்கள், சலாமும் கூறுகிறார்கள், அல்லாஹ் பக்கம் அழைக்கிறார்கள். ரெண்டு இருக்குது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சலாம் சொல்லணும்னு அனுமதிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சலாம், யார் அல்லாஹ் பக்கம் அழைக்கணுமோ அவங்களுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அழைக்குதுங்கிறது இருசாராங்க பொருந்துங்க. முஸ்லீம்கள் அங்கிட்டு போயிருங்க, நான் இவங்களை மட்டும் தான் அழைக்கிறேங்கிறதில்ல. அல்லாஹ் பக்கம் இப்போ கூட முஸ்லீம்களை கூட அழைக்கலாம். அதே போல் கரா அலையும் குர்ஆன் இருக்குது, குர்ஆனையும் ஓதி காட்டான்னு இருக்குது. அப்போ குர்ஆனை ஓதி காட்டினா முஸ்லீம்களுக்கு மட்டும்தானா? முஸ்லீம்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டக்கூடாத? ஆக இரு சாராருக்கும் பொருந்துகின்ற வாசகம் தான் அங்கே இருக்குது. அதனால் அங்கே போகும்பொழுது இரு சாராரும் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்போ காவிரெல்லாம் இருக்கிறாங்களே, எப்படி சலாம் சொல்ல? அப்படி வேணாம். அந்த சலாமுக்குரியவர்கள் இருக்கிறாங்கல்ல, சலாம் சொல்லுங்க. அதுக்குத்தான் இது விடையை தவிர காவிர்களுக்கு மட்டும் சலாம் சொல்றதுக்கு நீங்கள் தந்தீங்களா? நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரக்கல் மன்னனுக்கு, ரோம் நாட்டு மன்னருக்கு எழுதுறாங்க. அந்த கடிதத்திலே கூட அஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா, யார் நேர்வழியை பின்பற்றுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சலாம் அப்படி தானே எழுதுனாங்க. இது புகாரிலுக்கு தானே செய்யுது. எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம் அப்படின்ட்டா அந்த மன்னருக்கு எழுதும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் எழுத வேண்டியதானே அந்த கடிதத்தில்? அதனால் தெளிவாக இருக்குது. முஸ்லீம்களுக்கு சொல்லணுங்கிறது, முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது. இவங்க சொன்ன ஹதீஸில் இருசாராரும் உள்ள இடத்துல சொல்லலாமா அந்த கேள்விக்கு தான் பதிலை தவிர இந்த காவிர்களுக்கு சலாம் சொல்லலாங்கிறதுக்கு அவங்க ஆதாரம் இருந்தால் ஆதாரம் தரணும். அப்போ இவங்க பதிலுடைய பேரில் சொன்னது பதில் இல்லைன்னு ஆகி போச்சா? இப்படி தான். ஆக பதிலுடைய பேரில் சொன்னாங்களே தவிர பதிலாக இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் வாயே துறக்கலைங்க, ஏன்னா பதிலே கிடையாதுங்க. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால சொல்ல பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கு நம்ம எழுதக்கூடாது. ஒன்றும் குர்ஆனாச்சே
ஹதீஸாச்சே இல்லாத சொல்லலாமா அப்படிங்கிறாங்கல்ல, அது அப்படியே பிளேட்டாக நான் திருப்பி அங்கிட்ட அனுப்புகிறேன், அவ்வளோதான். அப்படி இருக்குதுல நீங்கள் ஏன் ஹதீஸில் இல்லா சட்டம்னு சொன்னீங்க? சம்மந்தம் இல்லாமல் ஹதீஸை போட்டிங்களே, சம்மந்தம் உண்டுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை? இது வரைக்கும் சம்மந்தம் இருந்தால் இதான் சம்மந்தம், நேற்றுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் சொல்லலை? இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறலாம். அதனால தான் சொல்கிறோம், இந்த பணியில் ஈடுபடக்கூடாது. தெளிவாக பதில் சொல்கிறாங்க தான் ஈடுபடணும். அது கலால விஷயம் அப்படி தான் வச்சுருக்கிறோம். ஒன்று தெளிவாக சொல்லுங்கள், ஒன்று இருக்குது. உங்களுடைய விரிவுரை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் விரிவுரை மக்களுக்கு தான் எழுதியிருக்கிறீங்க. இப்போ அந்த மக்களுடைய சார்பாக நான் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். அதனால பிழைங்கிறது. இப்போ நீங்கள் தாய்வழி சகோதரருக்கு இல்லை இல்லையா, இது உலகத்தில் எல்லாரும் நம்ம நிறைய பேருங்கிறது மட்டுமல்ல, இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக எல்லாரும் அவர்கள் மதிக்கும் இமாம்கள் உட்பட அந்த வசனம் தாய்வழி சகோதரியாங்கிறாங்க. அது குழுவும் கொடுத்துட்டேன். ஏன் தாய்வழிங்கிற குழு கொடுத்துருக்குறேன், அந்த குழு வேணால் மறக்கட்டும், எல்லா ஆளுங்களும் தெரியட்டும். வராசத்து விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடும் சட்டம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அது தாய்வழி சகோதரர்கள் சட்டம் இல்லாமல் போகுது, அது ஒரு விஷயம். அடுத்து இல்லை அந்த சோதி இவரும் கட்டுப்பாடுவான்னு சொன்னால் அதையாவது சொல்லுங்கள். இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, உங்களுக்கு தீர்வு இல்லையே, நீங்கள் தீர்வு செய்ய புறப்பட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதுபோல் நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொர்க்கத்தில் நிர்வாணமாகத்தான் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு இன்னும் இது வரைக்கும் பதிலே சொல்லலைங்க. அதே போல் அவங்க பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய ஷஃபாத்தை தா என்று கேட்பால் அது தவறாகும். இது 17 சொல்லியிருக்கிறாங்க. பக்கம் 1096 வருது, இறைவா நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை தா என்று கேட்பது தவறாகும் அப்படின்னு இருக்கிறாங்களா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எல்லா மக்களும் ஷஃபாஅத்துக்கு போவாங்க, யார் விதிவிலக்கே இல்லாமல். புகாரில் இருக்குது. சரி, இவங்க கேட்கட்டும், கேட்காம இருக்கட்டும். அப்படி கேட்பது தவறுன்னு சொன்னால், உங்கள் மார்க்க தவறுன்னு சொன்னால் ஆதாரம் வேணுமில்ல. எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டோங்கிறாங்கல்ல. அவங்க இஷ்டம், கேட்கட்டும், கேட்காம போட்டு நம்ம கேட்போம், அவங்க கேட்க வேண்டாம் இருந்துக்கிறட்டும், தவறுன்னு எப்படி சொல்லலாம்? அதுக்கு ஆதாரத்தை இங்கே நிரூபிக்கணுங்க. அதுபோல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன எப்படி நினைச்சாங்களாம், அல்லன் நக்கதிர் அலைஹி அப்படிங்கிற ஆயத்துக்கு அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார். ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் கூட அல்லாஹ்வுக்கு சக்தியில் நினைப்பானாங்க? ஆனால் ஒரு நபி நினைச்சாராம், எழுதி வச்சிருக்கிறாங்க. அது கூட சும்மா சொல்லிட்டு போயிட்டுங்களே, ஆதாரமாக சொல்லாமாங்க. அம்பியா அத்தியாயத்தில் 87வது ஆயத்துங்க. ஏன்னா சும்மா சொல்லிட்டு போகணும், சும்மா சொல்லிட்டு போகணும் சொல்லக்கூடாதுக்கா இவ்வளோ விளக்கம் சொல்லுது. அபூ தாலிபு முஸ்லீமாக இருந்தார் என்று ஒரு இடத்துலையும், முஸ்லீம் இல்லைன்னு ஒரு இடத்துலையும் முரண்பட்டு பேசினார்னு கேட்டோம், பதில் சொல்லலை. இப்னு அசாக்கிரில் உள்ள ஹதீஸை பாதியை சொல்லிட்டு பாதியை மறைச்சார். பாதி அவர் சொல்ல கருத்துக்கு நேர் மாற்றமாக இருக்குது, அதுக்கு பதிலே சொல்லலை. அபுதாபுதில் ஒரு அந்த ஹதீஸ் இருக்குன்றாரு, இல்லைன்னு சொல்லி போட்டோம், அதுக்கு பதில் வரல. நசாயில் இருக்குன்னு சொன்னார், அந்த ஹதீஸையும் போட்டு காட்டினோம், அவர் சொன்னது மாற்றமாக இருக்குன்னு, அதுக்கும் பதில் இல்லை. புகாரியில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொன்னார், அதுலேயும் பாதியை நரகவாசின்னு வர்றதை மறைச்சி விட்டு அபூ தாலிப் முஸ்லீம்னு சொன்னார், அதுக்கும் பதில் இல்லை. முஸ்லீமில் எது மாதிரி இருக்குன்றார், அதுக்கும் பதில் இல்லை. வேண்டுமென்றே காற்று விடுதல்ன்ற இந்த கித்தாபில் இல்லைன்னாரு, இருக்குன்னு எடுத்து காட்டினோம், வாயை இது வரைக்கும் திறக்கவே இல்லை, வேண்டுமென்றே திறக்காமல் இருக்கிறாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் கல்யாணம்னு ஒன்று போட்டு என்ன செஞ்சோம், ஒரு வருஷம் தூரத்தில் உள்ளவன் கல்யாணம் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் பிள்ளை பெற்றான்னு சொன்னால் அது அவன் பிள்ளைதான்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டோம், அதுக்கு ஆதாரம் தரல. இதுதான் ரிசர்ச்சான்னு கேட்டோம், ஆதாரம் தரல. ரிசர்ச்னா ஆதாரமாக தரணும். 20 வருஷமாக ஹனபி ஒருத்தர் பெண்ணு கர்ப்பிணியாக இருந்து பிள்ளை பெற்றான்னு சொன்னால் அவன் தரல, கட்டி பிள்ளாண்டிங்க, அதுக்கு ஆதாரம் காட்டும், ஆதாரம் தரல. 4 வருஷம் கர்ப்பிணின்னு சொன்னீங்க ஷாஃபியில், அதுக்கும் ஆதாரம் தரல. விதத்தில் 2 நாள் இருக்குன்னு முரண்பட்டு பேசிங்க, அது இங்கே பேசி மறுபடியும் முரண்பட்டு அம்பலம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஹஜ்ஜிக்கு போகிற ஒருத்தன் மிருகத்தோடு போன இருந்தால் ஹஜ்ஜிக்கு ஃபசாதாவாது, சிறுமியை கெடுக்கலாம், ஓரினச்சேர்க்கை செய்யலாம், கழுதை மிருகம் எல்லாத்தையும் பண்ணால் கூட என்ன செய்யாது, ஹஜ்ஜி முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. இது என்ன ஆய்வு, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம், அதுக்கு வாயை திறக்கவே கிடையாது. புணத்தோடு கூட செய்யலான்னு எழுதுனீங்க, அதுக்கு பதில் சொல்லலை. விபச்சாரியை பிடிச்சி மனைவின்னு சொல்லிட்டா தண்டனை இல்லைன்னீங்க, அதுக்குரிய ஆதாரத்தை கேட்டோம், தரவே இல்லை. ஊமையோட விபச்சாரம் செஞ்சால் தண்டனை இல்லைன்னீங்க, இது என்ன ரிசர்ச்னு கேட்டோம், பதில் இல்லை. மெண்டலை விபச்சாரம் பண்ணால் தண்டனை இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க, ஆதாரம் கேட்டோம், சொல்லலை. சிறுமியை சீரழித்தால் தண்டனை இல்லைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறீங்க, ஆதாரம் கேட்டோம், தரவே இல்லை. அது மாதிரி தாய் வழி சகோதரிங்கிற வார்த்தை இருக்கான்னு கேட்டோம், சொல்லாமலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களா ஒரு ஊழிச்சுக்கிட்டு இதுலேருந்து விளங்குகிறது புரிகிறதுங்கிறீங்க, தெளிவாக எடுத்து வைக்கவே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி முஸ்லீமில் ஜும்மா தொழுகை பெண்களுக்கு இல்லைன்னு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அதை இது வரைக்கும் கேட்டோம், தரவில்லை. அது மாதிரி திருமதியில் மிருகத்தோடு புணர்ந்தா தண்டனை இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் தரவில்லை. குர்பானி 2 நாளைக்கு இதை தான் கொடுக்கலாம், 3ஆம் நாள் கொடுக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக மொத்தாவில் இருக்குன்னு சொன்னீங்க, அதை எடுத்து இது வரைக்கும் காட்டவே இல்லை. இமாம்கள் எல்லாம் நாங்கள் சொன்னது கியாமத் நாள் வரைக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் தரல.
சலாசம்பி சலாதினுக்கு மும்மூன்று அர்த்தம் செஞ்சு ஒரு கருத்தை சொன்னீங்க, அந்த புகாரி போட்டு மூலத்தை காட்டணும், அதுக்கு பதிலே சொல்ல கிடையாது. அதே மாதிரி வந்துக்கிட்டு கண்ணக்கோள் வச்சு திருடுறதுக்கு தண்டனை இல்லைன்னு இது வச்சுக்கிறீங்க. அப்போ பீரோ பிள்ளைங்க கண்ணக்கோள்லாம் தண்டனையற்ற குற்றமாக்கியிருக்கிறீங்களே, இது என்ன ஆய்வு, இது என்ன ரிசர்ச், இதுக்குள்ளே ஆதாரம் என்னென்னு கேட்டோம், அதுக்கு பதில் தரல. குழந்தைய திருடினா தண்டனை இல்லை, நகை போட்டிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு கேட்டோம், அது சொல்லவே இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பித்து என்ன செஞ்சோம், தன் உறுப்பை தன்னுடைய துவாரத்தை நுழைக்கிறாங்களே, முதல்ல இது நடக்குமா, நடந்தால் குளிப்பு இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, இது எப்படி நடக்கும், இவ்வளோ கற்பனைலாம் நடக்குமா, உலகத்தில் எங்கே சாத்தியம் இருக்கா, அது எப்படின்னு கேட்டோம். இதுதான் ரிசர்ச்சுடைய லட்சணமான்னு கேட்டோம், அதுக்கு என்ன செய்யலை, பதில் சொல்லலை. ஆடு மாடுன்னு சேர்ந்து மனசு பிள்ளையை பற்றிச்சிங்கன்னு பெருமா முதல்ல சயின்டிஃபிக்காக சாத்தியம் இருக்கா, அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஆடு தான் பேசி பண்ணி போய் சேர்ந்து தான் என்ன பண்ணுறது, அது எப்படி கரெக்டாக சேர்ற அன்றைக்கி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லலை. அப்படியே பிறந்தால் கூட ஆடு மாடுன்னு சேர்ந்து பெற்றா மனசு பிள்ளை பிறக்குமா, மனுஷ வடிவத்தில் இருந்தால் இருக்குமா, முதல்ல அப்படி இருந்தால் கூட பகுத்தறிவுலாம் இருக்குமா, குரானில் மனப்பாடம் பண்ணுமா, ஹாஃபிலாக இருக்குமா, இதெல்லாம் கேட்டால் அதுக்கு என்ன செய்யலை, அடுத்துக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டதுக்கு என்ன செய்யலை, ஒன்றுக்கும் வாயை திறக்காமல் இருந்துக்கிட்டு நாங்கள் கேட்டோம் பதில் சொல்லுங்கிறார். பளிச்சுன்னு போட்டு கிளிப்பிங்க போட்டு காட்டி அம்புட்டு பேருக்கு பதிய வச்சுருக்குறோம், இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னென்னா அந்த மறுபடியும் சொல்லலை, சகோதரி தாய் வழி சகோதரின்றார்ல, அது எங்கெங்கே இருக்குது தாய் வழி சகோதரினா இருக்குது, விளங்கிக்கிறங்க, புரியாட்டி விளக்குறேங்கிறார். புரியலை, விளக்குங்க, எங்களுக்கு புரியலை, புரியாட்டி விளக்குங்கிற, புரியவே இல்லையா, புரிகிற மாதிரி விளக்கி கேள்வியை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, புகாரில் ஒரு ஹதீஸை காட்டுறோம். அந்த ஹதீஸை பார்த்தீங்களா, என்ன பாபு தலைப்பு என்னன்னு கேட்குறாரு. தலைப்பு புகாரி இமாம் போடுறது, ஹதீஸில் உள்ளதா? அவர் புகாரி இமாம் என்ன பண்ணுவார், அவர் தலைப்பு போடுறதில் ரொம்ப தவறு செய்யக்கூடியவர்னு ஒரு விமர்சனத்துக்கு ஆளானவர். புகாரி ஹதீஸை தொகுத்துட்டாரு, அது இந்த கருத்தை சொல்லுதுன்னு தலைப்பு கொடுத்துருவார் அவர், அந்த கருத்தை சொல்லாமல் இருக்கும். அப்படியே தாவூதி என்ன சொல்கிறாரு, தபியுபுல் புகாரி கைரு மூத்ததிலின், புகாரி பாபு தலைப்பு போடுவது நேர்மையானதாக இருக்காது, உன்னோட ஒன்றும் போட்டுருவார், நான் சொல்லலை அப்படின்ற விமர்சனம் புகாரி இமாமை பற்றி ஏற்கனவே இருக்கிறது. புகாரி என்ன தலைப்பில் இதை கொண்டு வந்தார்னு நீங்கள் பேசக்கூடாது, அந்த ஹதீஸ் வாசகம் என்ன சொல்லுது, சட்டத்தை ஹதீஸ் வாசகத்துன்னு சொல்லணுமே தவிர புகாரி என்ன பாடத்தில் அதை கொண்டு வந்தாருங்கிற வச்சுக்கிட்டு சொல்கிறது பெரிய விசித்திரமான ஒரு ஆய்வாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குது, அங்கே அழகாக இருக்குது, இப்போ சல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். எவர்களது அவங்கள அழைத்தார்கள், இலல்லாஹி அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள்ங்கிற இந்த வார்த்தை குஃபுரில் இருந்து இஸ்லாத்தை அழைக்கிறதுக்கு தான் அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்கள அழைத்தார்கள், யாரை அழைத்தார்களோ அவங்க தான் சலாம் சொன்னாங்கன்னு இருக்குது. இது சொன்னால் கடிதம் எழுதுனாங்களே, கடிதம் எழுதுனா அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு போங்க, இது கூடான்னு இப்படி சொல்லுவீங்க, இது ஹதீஸா இல்லையா, நாங்கள் எழுதுனதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கா இல்லையா, இது புகாரி தலைப்பு போட்டாருங்கிறதுக்கு இதுக்கு ஒரு பதிலாகுமா, இதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்கிறது. அப்போ பஹீமத்து மிருகத்து கேட்டோம், வாயை மூடிட்டாங்க, மிருகத்துக்கு ஆதாரம் சொல்லுங்கள், ஹதீஸை காட்டணுன்னாங்க, ஆதாரத்தை சொல்லிவிட்டோம், ஹதீஸை காட்டணுமா இல்லையா, மிருகத்தை போனந்தா தண்டனை இல்லைங்கிறதுக்கு தானே ஆதாரம் கேட்டீங்க, அதான் விபச்சாரத்துக்குள்ளே தண்டனை ஆதாரத்தை குரான்லேருந்து காட்டிட்டோம்ல, இப்போ ஹதீஸ் தர வேண்டியது தானே, இது திரும்பதே தப்பு முதல்ல. அப்போ புகாரி ஹதீஸ் தரல, திருமதி ஹதீஸ் தரல, முஸ்லீம் தரல, மொத்தா தரவில்லை, இமாம்களை தர, எல்லாமே பொய், பேசுகிறதெல்லாம் பொய், அல்லாஹ் ரசூல் பேரில் என்ன செய்கிறது, பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறாருங்கிறது பெரிய வியப்பான ஒரு ஆளாக இருக்கிறார். அடுத்து என்ன, இப்போ இப்னு தைமியா ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பொய் தாங்கிறது நான் ஏன் சொல்கிறேன், அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு கேட்டால் அவ்வளோ கிளிப்பிங்களை உங்களுக்கு நிரூபிச்சிருக்கணும். ஒன்று பேசுகிறது, பிந்தி அதை மாற்றி பேசுகிறது, தானே தனக்கு நான் முரண்படுறது. போன விவாதத்தில் ஒரு 7-8 தடவை சொன்னார். என்ன சொன்னார், இப்னு தைமியா போன தலைப்பில் உருவம், முதல் தலைப்பில் இப்னு தைமியா ஒரு இடத்துலையாவது ஒரு தடவையாவது இறைவனுக்கு உருவம் என்று சொன்னாரா, சொன்னதே கிடையாது. உங்களுடைய இப்னு தைமியா கூட சொன்னது கிடையாது. காட்ட இயலுமா என்று பேசினார்ல, இப்படி பேசினவர் இன்னொரு இடத்துல பல இடங்களில் பேசுகிறாரு, இந்த இப்னு தைமியா என்பவன் தான் இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னவன் அப்படிங்கிற பல இடத்துல பேசுகிறார். இறைவனுக்கு உருவம் உண்டு இப்னு தைமியா சொன்னாரா நீங்கள் கேட்குறாரு, இப்னு தைமியா தான் இதை சொன்னாருங்கிற வெளியில் பேசுகிறார். அதுக்கு பாருங்கள், ரெண்டு ஆதாரத்தை பாருங்கள். இப்னு தைமியா காலத்தில் இருந்து அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க, அதுக்கு முன்னாலே அப்படின்ட்டு சொன்னதா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாலே இருக்குது, சல்லாசன காலத்திலேருந்து இருக்குன்னு சொன்னால் இப்னு தைமியா காலத்தில் வார்த்தை எதுக்குன்ற, அப்போ அசல் வெளியாயிருச்சு. அல்லாஹ் தஆலா இதுதான் உண்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டான். இப்னு தைமியாவுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த சித்தாந்தம் உருவானது. ஆனால் அதுக்கு முன்னாலே இருக்குதுங்க, வேறவங்கள முஜஸ்ஸிமாங்கிற கூட்டமெல்லாம் இருந்திருக்குது முன்னால். முஜஸ்ஸிமா என்றாலே உருவம் கற்கக்கூடாதுன்ற அர்த்தம். எப்படி இஸ்லாத்தில் பல பிரிவுகள் இருந்துச்சு. ஆனால் இந்த இவங்களுடைய சித்தாந்தம் இப்னு தைமியாவிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த இப்னு தைமியாவே இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொன்னாரான்னு தான் கேட்டோம். ஆனால் அவங்க வாய்ச்சாங்களா, அதனால இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னதா ஒரு வாசம் இருந்துச்சா? இப்போ நாங்கள் கேட்குறோம் வாசா தாங்கண்டு.
அது அவங்க வாசிச்சதுல அது இருந்துச்சா? லில்லாஹி சூரத்துன், இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற வாசம் இவங்க வாய்ச்சல் இருந்துச்சா? என்ன வாய்ச்சாங்க? இறைவனுக்கு சில பண்பு இருக்கு, அது எப்படி புரியணுமோ அப்படியே புரிய இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க வாய்ச்சாங்க. விளக்கம் கொடுக்க வேணாம், எது வருதோ அப்படியே வைங்க. இந்த வாசகத்துல அல்லாவுக்கு உருவம் உண்டுங்கிற எங்க இருக்கு? அப்ப இப்னு தைமியா அப்படி சொல்லல. அப்ப இப்னு தைமியா காலத்துல இருந்து ஏன் இந்த வார்த்தையை எடுக்கணும்? அவரே சொல்லலையில. சொன்னா நீங்க காமிக்கலாம். இப்போ கேட்கிறோம், பேர் கித்தாபு பேர் சொல்லிட்டா பத்தாது, வாசிச்சு அர்த்தம் சொன்னா பத்தாது, நாங்க கேட்ட வாசகம் எங்க அதை காமிங்க. நீங்க சொன்ன கருத்து இப்னு தைமியா கிதாபுல இருக்குங்கிற எங்களுக்கும் தெரியுமே. நீங்க இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப எந்த விஷயத்துல இது வந்துச்சு? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா கற்பனையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கல்லுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் நீங்க சொல்றீங்க இப்னு தைமியா காலத்துல இருந்துச்சு, அப்ப வந்துருச்சான்னு கேட்டீங்க. உருவ பிரச்சனைக்கு தான் நீங்க சொன்னீங்க. இப்னு தைமியா சொன்னார்னு காமிங்க. இதுவரைக்கும் காமிக்கல. நீங்க சொன்ன வாசகத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னாரா? லில்லாஹி சூரத்துன், அல்ல வேற வாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அவர் சொன்னதுதான் காமிங்க. இல்லைன்னா இப்னு தைமியா சொல்லன்னு தான் அர்த்தம். மதுஹபுடைய சட்டங்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவர் தான் அந்த இப்னு தைமியா அப்படிங்கிறவர். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இது அவர் தான் இன்னைக்கு கூட இந்த வஹாபிகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து வஹாபிகள்லாம் தௌஹீத்வாதிகள் பேர் வச்சுக்கிட்டு இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற பச்சை ஷிர்கை மக்களுக்கு மத்தியில் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை செய்தவர் தான் இப்னு தைமியா. என இல்லாததை சொல்லி மக்களுக்கு மத்தியில் பரவலியத்தை நாடுறாங்கல்ல, இதே காரியத்தை இப்னு அணைக்கிறது. யாரும் சொல்றது அப்புறம் மக்கள் பத்தி பேசுவாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு. சரி, அப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு உண்டு பச்சை சிறுக்கு செஞ்சவன் இப்னு தைமியான்னு வெளியில் பேசிவிட்டு இங்கே இப்னு தைமியா சொல்லவே இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாத ஒன்று அவர் மீது வெளியே சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நிறுவனம் ஆகிடுச்சா? பேசுகிறலாம் போய் உன்னாச்சு உண்மை வந்துச்சா? இவ்வளோ பொய்ங்கிற குற்றச்சாட்டு ஒரு மனுஷன் நம்ம வைக்கப்படணுமா இல்லையா? புரியாமல் இருக்கலாம் ஒரு மனுஷன், அது வேறு விஷயம். தவற விளங்கிட்டு ஒன்று நடக்கும்னு சொன்னால் கூட அது தப்பு இல்லை, அது எல்லா மனுஷனுக்கும் ஏற்படக்கூடியது. பொய் பிளான் பண்ணி பொய் சொல்கிறது, ப்ரீ பிளான் பொய்ன்றது. இது இப்படி சொல்லுவாங்களே யாரா? அது இன்டர்வியூ செஞ்சு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டில் ஒரு முதல்ல பதில் சொல்லணும். அவ்வளோ போட்டு இப்படி பேசுங்க, இப்போ மாற்றி மாற்றி காட்டுறமே, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஏண்டுச்சா? இப்படி பொய் சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி மார்க்கத்தை சொல்வது தகுதி உள்ளவங்களாவாங்க? அப்போ வந்து ரொம்ப தெளிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்து புதுசாக ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்களேன். பல் துளக்குறீங்க, எப்படி பல் துளக்குவோம்? சிறந்த பல் துளக்குற முறை என்ன தெரியுமா? சிரிக்கிறதுக்கு சொல்லல. அன்பானவர்களே, இப்னு தைமியா விஷயத்தில் நம்ம முரண்பட்ட கருத்தை சொன்னோம் அப்படின்ட்டு கிளிப் போட்டு காமிச்சாங்க. ஒவ்வொன்றும் இப்படி தான் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க, இல்லைன்னு நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். பிதாத்தி விஷயத்தில் அப்படி தான் சொன்னாங்க, நம்ம விளக்கம் சொன்னோன்னே இந்த விளக்கமான்ட்டாங்க. அப்புறம் சிலோனில் அப்படி தான், அங்கே இருந்தால் தான் ஆதாரம், இல்லாத ஆதாரம் இல்லை அப்படின்னாங்க. அங்கே சொன்ன வேறு கருத்தில், உங்கள்கிட்ட கேட்டு வேறு கருத்தில் சொன்னால் சும்மா இருந்தாங்க. அதே போல் இப்படி சொல்கிறாங்க. நம்ம வாசகம் இருக்குதான் காமிக்கணும்னு சொன்னோம்ல, இப்போவும் கேட்குறோம், இருந்தால் கொடுங்க. அப்போ வாசகம் இருக்குதான்னு கேட்ட உண்மை தான். ஆனால் அவர் கிதாபில் அப்படி எழுதலை, அதனால் கேட்டோம். அப்படி எழுதிருக்கிறனால சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அது கிதாபில் இருக்கிறதா என்று கேட்டது உண்மை. அதே நேரத்தில் இதுக்கு முன்பு இப்னு பத்தூத்தாங்கிறவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க அவருடைய கிதாபில். எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து சிரியா நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ டமாஸ்கஸ், திமஷ்குன்னு சொல்லுவாங்க, டமாஸ்கஸில் ஒரு ஜும்மா நடக்குது. அங்கே இப்னு தைமியா பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு படியாக இறங்கி வர்றாரு. அப்படி இறங்கி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி தான் இறங்கி வர்றான் அப்படிங்கிற கருத்தில் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கத்தில் சொன்னோம், இறங்கி வர்றதுங்கிறது உருவமாவில் இருக்குதுன்ட்டு அவர் எழுதி வச்சதை அந்த கருத்தை விமர்சனம் பண்ணோம். அதே போல் இந்த கித்தாபு அல்ல அவர் எழுதலைங்கிறது சொன்னோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி நம்ம அவர் எழுத வச்ச விமர்சனம் பண்ணதுங்கிறது வேற, அவர் கித்தாபில் இப்படி எழுதலைங்கிறது வேறு சப்ஜெக்ட். அது உண்மை தான். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல, இந்த தான் எழுதியிருக்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டியதானே. அதனால் ஒரு கருத்தில் ஒன்று விமர்சனம் செய்வோம், இன்னொரு கருத்தில் ஒரு கேள்வி வைப்போம், ரெண்டுக்கும் போட்டு முடிச்சு போட தேவையில்லை. ஒவ்வொன்றும் அதாவது சப்ஜெக்டு கரெக்டு. அடுத்ததாக இவங்க வந்து இந்த அகவாத்துல் உம்முக்கு ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன நீங்கள் என்ன குழு கொடுத்தீங்க, எங்களுக்கு புரியலைங்கிறாங்க. இவ்வளோ குழு கொடுத்தேன், ஏன்னா ஒரு தப்சீருக்கு ஒரு குர்ஆனுக்கு விரிவுரை எழுத புறப்பட்டவங்க இன்னும் புரியலை அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் புரியலைங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுங்கிறதே நோக்கம். ஒவ்வொன்றும் அதனால தானே வச்சுருக்கிறோம். ஏன் இப்படி சஸ்பென்ஸாக போகிறோம்? அவங்களுடைய இயலாமையும் அவருடைய அறியாமையும் இந்த தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டுங்கிறத எங்களுடைய நோக்கம்.
அதுக்காக தான் ஒரு சில சப்ஜெக்டில் இப்போ திருமதி விஷயம் கூட சரிதான், அப்போவே சொல்லியிருக்கலாம். டக்குண்டு முஸ்லீம் விஷயம் கேட்டாங்க, அப்போவே சொல்லியிருப்போம். பதில் இருக்குது, அவங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துவோம். ஆனால் பதிலே இல்லாமல் இந்த அரங்க முடியாது. பதில் சொல்லுவோம், அவங்களோட அறியாமை இன்னும் வெளிப்படுத்த காட்ட வேண்டிய இருக்குது. பதில் சொல்லிவிட்டா அப்புறம் அறியாமை வெளிப்படுத்தி காட்ட முடியாது உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ பதில் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, என்ன ஹத்துன்னு சொன்னாங்கல்ல, சும்மா இதாங்க சட்டம் சொல்லிட்டாக்கா அப்படி கேட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்தோம், விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். எங்களிடம் அவன் விபச்சாரத்துடைய சட்டம் தான், அவன் கொல்லப்பட வேணும் அப்படின்னாங்க. கொல்லப்பட விபச்சார சட்டம்னாங்க. விபச்சாரத்தில் 2 வகை இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கல்யாணம் முடித்தவர், கல்யாணம் முடிக்காதவர், 2 சட்டம் இருக்குது. கல்யாணம் முடித்தவராக இருந்தாக்கா ரஜுமு பண்ணணுங்க. அது கல்யாணம் முடித்தவர் விபச்சாரம் பண்ணுறாரு, கல்யாணம் இருந்து கொல்லப்படணும். அவர் திரும்ப முடிக்காதவரான்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போ 100 கசேட் அடிக்கணும். ஃபஜ்லுதுக்குள்ள வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தத்தின் அல்ல குர்ஆன்ல சொல்கிறான். சரி, இந்த சட்டம் தான் நீங்கள் ஒரு விலங்கோட புணர்ந்தாங்கிறீங்களே, அப்போ இங்கே என்ன சட்டம் வைப்பீங்க? ஒரு அவனுக்கு வேண்டாம் கொடுத்துருவீங்க, இந்த ஆடு மாடுக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்ப்பீங்களா? கல்யாணம் ஆகான்னு சொல்லுவீங்களா? நான் கேட்குறேன், இப்போ என்ன அந்த சட்டம் தான் இருக்குன்ட்டீங்க? சரி, இப்போ அதே போல் இப்போ விபச்சாரம் செய்தவனுக்கு அது ஆணாக இருக்கணும், விபச்சாரம் செய்தவள் பெண், 2 பேரையும் தான் கொல்லப்படணும். இது இந்த திருமண சட்டம். இல்லைன்னு சொன்னாங்க 100 அடி. இப்போ இங்கே நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ இந்த மிருகத்தோட நிலைமை என்ன? கல்லால் அடித்து கொல்லப்பட போறீங்களா, அல்லது 100 கசல் வர சொல்லணும்? சும்மா சொல்லிட்டு போய் கேட்டு போது நாங்கள் வரல, நாங்கள் சொல்லிட்டோமே சட்டம். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் சட்டம் சொல்லுவோம். அது உண்மைங்கிறத இந்த மன்றத்துக்கு நிரூபிங்க, உங்களுடைய இயலாமை தெளிவுபடுத்துவோம். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பதில் ஷார்ட்டாக வச்சுருக்கோம். இந்த திருமதி முஸ்லீம் மொத்தம் ஷார்ட்டான பதில் உங்களை அறியாமல் வெளிப்படுத்தணும். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சும்மா சொல்லிட்டோமேன்னு சொன்னால் கேட்டு போகிற நாங்கள் வரல, நாங்கள் விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். அதே போல் அகவாத்திலும் சொன்னாங்க, எங்களுக்கு புரியலை அப்படின்னுங்க. இந்தாங்க உங்களுடைய தர்ஜமாவை நான் படிக்கிறேன், அதில் ஒரு வசனம் மாற்றப்பட்டுன்னு சொல்கிறீங்க. மற்றவங்கள்லாம் உங்களை தவிர உள்ள மற்றவங்கள்லாம் இது தாய்வழி சகோதரிக்கு உள்ளது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்போ தாய்வழி சகோதரிக்கு இல்லையா? உங்களோட வாசங்க அடிப்படையில் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் பதில் சொல்ல என்ன தயக்கம்? பதில் இல்லையா? ஒரு வாசகர் உங்கள் தர்ஜமா படிக்கக்கூடிய ஒரு ஆள் கேள்வி கேட்பாரா இல்லையா? அவர் சார்பாக இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மாற்றப்பட்டுங்கிறீங்க. உலகத்தில் அத்தனை பேரும் அது தாய்வழி சகோதரிங்கிறாங்க, நீங்கள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொட்டணும். ஒரு ஆள் சொல்கிறாரு, அப்போ தாய்வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு அவர் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தானே எழுதி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு வாசங்கிற அடிப்படையில் வெளியிலே உள்ள மக்கள் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அது இந்த அரங்கத்தில் சொல்லுங்கள். உங்கள் அந்த மொழியாக்கத்தை படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது விளக்கம் அமையட்டு. சொல்ல மாட்டேங்கிறீங்க, பதில் தெரியலையா? அதே போல் பாருங்கள், பதில்ங்கிற பேரில் அது பாபு புகாரியுமா பாடவத்தை போட்டாங்களாம், அதை நாங்கள் சும்மா வாசித்தோம். பின்னால் ஹதீஸ் சொன்னோம்ல, அந்த ஹதீஸில் என்ன இருக்குது? முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தால் சலாம் சொல்லலாம் என்பதற்குத்தான் அது ஆதாரமே தவிர வெறும் காபிர்களுக்கு மட்டும் சொன்னாங்கன்னு அதில் இருக்குதா? நான் கேட்குறேன், அங்கே என்ன இருக்குது? இருசாரம் உள்ள இடம் தானே. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? மற்றவர்களுக்கு மட்டும் சொல்லாமா? நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இது ஒன்று போதும், மற்றெல்லாம் இருக்குதான், இது ஒன்று போதும். நீங்கள் இல்லை, இங்கே தான் 2 விசாரம் இருந்தவங்களோட பிரச்சனை வந்துருச்சுல. காபிர்கள் மட்டும் இருப்பதற்கு தான் நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே, மற்ற எடுத்து போட வேண்டியதானே? இதுக்கே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, மற்ற எடுத்து போடுங்க. அப்போ மற்ற இல்லைன்னு அர்த்தமா? அதனால் புகாரிமான தலைப்பை விடுங்க. இந்த ஹதீஸில் பட்டிருக்க இருசாராரும் இருக்கிற இடம், அதுக்கு நாங்களும் ஒப்புக்கொள்ள தானே செய்கிறோம். நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு போவோம், அங்கே முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லிம்லாம் இருப்பாங்க, சலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லையே, நாங்கள் ஏற்று நடக்க தானே செய்கிறோம். உங்களுடைய கொள்கைக்கு அங்கே என்ன ஆதாரம் இருக்குது? இது வேறு சப்ஜெக்ட், அதுக்கு ஆதாரம் தாங்க நிறைய இருக்கிறாரு. நீங்கள் சொல்லிவிட்டீங்க, அது ஆதாரம் தாங்க, ஆறுங்க சொல்லணும். அதே போல் பாருங்கள், இந்த நம்ம பொதுவாக நிலைப்பாட்டில் என்ன அப்படி இருக்குங்கிறத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். தப்சீர் நூல் அப்படின்னு இருக்கும். தப்சீர் நூல்னு நேற்று இன்னை வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. அப்போ உலக மக்கள் எல்லாம் புரியுறாங்க, தப்சீர் நூல்ண்டு அங்கே போட்டிருக்குது. அவங்க நிலைப்பாட்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் நேற்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு சொல்லவே இல்லைங்க பொழுது அவர்களுடைய கருத்து பிரகாரம் தப்சீர்களில் எந்த ஒரு தவறும் இல்லை. வெளியில் போய் இனிமேல் தப்சீர் தவறுன்னு சொல்லவே முடியாது. மற்றவங்க கேட்பாங்க, ஏன்னா தப்சீரில் தவறு இருக்கா? முன்னால் உட்காந்துட்டு கேட்டார், எங்கே அங்கே சொல்லலைன்னு கேட்பாங்க. நான் முன்னாள் கேட்குறோம், நீங்கள் அது சொல்லணும். அதை விட்டுவிட்டு இங்கே ஃபிக்கு கிதாபா சொல்லிக்கிட்டு அது வலிந்து கட்டு வர்றாங்களாம். அங்கேயும் குர்ஆன் வசனத்தான விளக்கம்ங்கிறீங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் கூட எல்லா நூல்களையும் தப்சீருங்களாம். அப்போ தப்சீருங்க டைட்டில் போடவே தேவையில்லை. எத்தனையோ நூல்களில் குர்ஆன் வசனம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எழுதுங்க எத்தனையோ பத்திரிகைகள்லாம் அதுவும் குர்ஆன் வசனம் இருக்குது, அது தப்சீர்னு சொல்லுவாங்களாமா? அப்போ ஏகத்துவத்தை சொல்லலாமா தப்சீர்னு? அதில் இருக்குது.
குர்ஆனுடைய வசனம் ஏகத்துவம் தஃப்சீர் கிதாப் சொல்லுவீல, என்னங்க இது? நம்ம தஃப்சீரில் சொல்லுங்க, வலிந்து கட்டி வர்றாங்களாம், உலக மக்கள் புரியுறாங்க. வலிந்து கட்டும் போதே அங்கேயே தோல்வி முடிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் கேள்வி கேட்டோம்னா தஃப்சீர் நூல்கள் அவங்க கேள்வி வச்சு நம்ம பதில் சொல்லலான்டா தான் அதுக்கு சரி. சம்பந்தம் இல்லாமல் அங்கே உள்ளது இங்கே உள்ளது அது இருக்குதா இல்லைங்க அடுத்த விஷயம், அது சரியாக அடுத்த விஷயம், தலைப்புக்குள்ளே இருக்கானு அதான் விவாதம். நாங்கள் ஒன்று போடுவோம், தஃப்சீர் தான் சொல்லுவோம், ஆனால் ஃபிக்ஹுக்கு தான் வந்து வாசிப்போம். இது என்ன இது? இதெல்லாம் அர்த்தமே இல்லைங்க. நீங்கள் தஃப்சீரில் ஒரு கேள்வி வைங்க, நாங்கள் சொல்லலைன்னா கேளுங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் உங்கள் தர்ஜமாவில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் எங்களுடைய வெற்றி. நீங்கள் பதில் சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க. எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வைக்கிற கேள்வி உங்களுடைய தஃப்சீரில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். பதில் தான் இது வரைக்கும் வாயு துறக்காத இடங்கள்லாம் இருக்குது. சலாமுட்டு வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு, சரியான தெளிவான ஆதம் இல்லாமல் போச்சு. கலாலா விஷயம் ஒரு வாசங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ தாய்வழி சகோதரின்னு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்போ தாய்வழி சகோதரிக்கு இல்லை இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வாசனை அடிப்படையில் கேட்குறோம். பதில் சொல்லுங்கள். பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் ஏன் மாற்றப்பட்டதுங்கிற ஒரு தவறான கருத்தை எழுதுனீங்க? நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நீங்களேண்டா விவாதம்ங்கிறது நம்ம ரெண்டு பேருக்காமல்ல, தமிழ் பேசும் அத்தனை மக்களுக்காக ஆசை வந்திருக்கோம். எது கரெக்ட் எது தப்புங்கிறது மக்கள் பார்ப்பாங்க, புரியட்டும், ஹக்க அவங்கவுங்க சத்தியத்தை புரியட்டும். நீங்கள் அதனால் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை விஷயம் இப்போ சமீபத்தில் நம்ம எடுத்து சொன்னோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அதுக்கு ஒன்றும் பதில காணோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சக்தியே இல்லை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. ஒரு சாதாரண மூமின் நினைக்க மாட்டான் அல்லாவுக்கு சக்தி இல்லைண்டு. இப்படி தான் இப்போ எங்கள் விஷயத்துக்கும் அப்படி தானே, இல்லாத ஒரு விஷயத்தை திணித்து நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன, சட்டம் என்னன்னு கேட்டல, நீங்கள் வந்து அவ்வளோக்காலம் அல்லா மாதிரி ஆக்குறீங்க. இல்லைங்க இல்லை அப்படி தான் ஆக்குறீங்க, அதனால அந்த சட்டம். நீங்களும் முடிவுக்கு வராதிங்க, எங்களுடைய நிலைப்பாடு இது, அதுக்கு என்ன சட்டம் அது சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு காலத்தில் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட உண்மை தான். அது நேற்று உங்களை எடுத்து காமிச்சேன், வேண்டுமானால் மறுபடியும் எடுத்து காமிப்பேன், நம்மள ஆதாரம் இருக்குங்க. இப்போ ஒரு டீசன் எழுதுகிறாங்க, அதெல்லாம் சூனியம் வைக்கப்படலை அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து 357 எல்லாமே அவங்களோட தர்ஜமாவிலங்க. உலகம் தெரிகிறது, தர்ஜமா தவறு என்று அடுக்கடுக்காக வைக்கிறாரு, பதில காணான்னு உலகம் புரிகிறாங்க. கடைசி நேரத்தை பயிர் சொல்லிட்டேன்னா விவாதமே ஆகாது, அதே மக்கள் புரிவாங்க. இதையும் அவர் ஆரம்பத்தில் சொல்லலை அப்படி தான் கேட்பாங்க மக்கள். அதனால் இப்போ நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும், அப்போ தான் நான் எதிர்கேள்வி கேட்பேன். அடுத்து நபிகள் நாயகத்துக்கு சூனியம் தலைப்பில் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது சூனியம் வைக்கப்பட்டு நம்பக்கூடாது, அதனால் வகையெல்லாம் மாற்றமாகும் அப்படிங்கிற கருத்தை இவங்க போட்டுக்கிறாங்க. அது விவாதத்துக்கு வரணும், விவாதம் வந்தால் தான் அவங்க கேள்வி கேட்கணும், நம்ம வெளி சொல்லணும். எது கருத்து மக்களுக்கு தெரியும், இது மொத்தமாக சொல்லக்கூடாங்க கூடாது. ஒவ்வொரு விஷயமாக முடிக்கலாங்கிறதுக்காக கலாலாவை பற்றி கேட்டோம். இது வரைக்கும் சொன்னாரா? சஸ்பென்ஸாக சொல்லிட்டேன், விளக்குறோன்னு சொல்லிட்டு விளக்கலை கடைசி வரைக்கும். அது ஏன் வந்து அந்த சகோதரி தாய் வழி சகோதரின்னு அந்த வசனத்தில் எங்கே இருக்குது, என்ன கேட்குறீங்க நீங்கள், அது ஒழுங்காக விளக்கிடுங்க, முடிஞ்சிருச்சு. அது ரெண்டாவது என்ன கேட்டோம், மிருகத்தோடு புணர்ந்தால் வந்து தண்டனை தான் சொல்லிட்டோமா, இதுதான் ஜினான்னு சொல்லிட்டோமா? அந்த மிருகத்துக்கு என்ன தண்டனை? பயங்கரமான கேள்வி. குழந்தைக்கு தெரியும் இஸ்லாத்தில் சட்டங்கள் மனுஷனுக்கு உள்ளதுண்டு, மிருகங்களுக்கு மிருகம் எப்படி தொழுகிறது, மிருகம் எப்படி ஒழு செய்கிறது, இப்படிலாம் யாராவது கேட்பாங்களா? மிருகங்கிறது கல்லப்புங்கிறது ஒரு ஃபிக்கு கித்தாப்பிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் மனித இனத்துக்கு உள்ள சட்டங்கள்னு. மிருகத்துக்கு என்ன தண்டனைன்னு அவர் கேட்குறாரு, பார்த்துக்கிறேங்க. அது இந்தளவுக்கு விவரமாக இருக்குது. அதாவது என்ன கேட்குறோன்னு விளங்கி கொள்ளாமல் அது மிருகத்துக்கு கல்யாணம் உண்டா, கல்யாணம் பண்ண மிருகமாக கல்யாணம் பண்ணாத மிருகமான கண்டிக்க முடியுமா? அது போய் தாயோடவும் போனவரும் தகப்பனோடவும் போனவரும் அதுக்கு எந்த ஒரு கணக்காவது அதுக்கு இருக்குதா? மிருகத்தோட சேர்ந்தாலும் மனுஷனை தண்டி மிருகத்தை விடு, மிருகத்துக்கு சட்டம் இல்லை, அதான் மேட்ரு. இது பயங்கரமான கேள்வி மாதிரி அவர் கேட்குறாரு. அடுத்து சலாம் 3 தான், 3 முடிச்சு தான், அடுத்து ஒன்று முடிச்சிடணும், ஃபினிஷ். தேவையில்லாட்டி மர கிளப்பேன், வேறு 3 கிளப்புங்க. 3 சொன்ன ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வாங்க. சலாம் சொன்னீங்க, புகாரி தலைப்பு போட்டிருக்காரு, நீங்கள் தலைப்பு ஒன்று அது சரியில்லைன்னு ஒரு தப்பாக போடுவார்னு போடுவோன்னே அதை விட்டுட்டு ஆமாம் நாங்களும் அதை வைக்கலன்ட்டு பேச்சுக்கு சொன்னோன்ட்டீங்க. இப்போ என்ன அந்த ஹதீஸில் விளங்குதுங்கிறீங்க, அந்த ஹதீஸில் என்ன விளங்குது நல்லா கவனிங்க. ஹதீஸில் என்ன விளங்குது? ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொன்னார்கள். இந்த அவர்கள்னா 2 பேர் இருந்தாங்கன்னு விளங்குறாரு. அப்படி விளங்கலாமல் விளங்கக்கூடாதுன்னு பின்னாடி உள்ள வார்த்தை காட்டிடுது. சும்ம வக்கஃப ஃபனஸல ஃபதஆஹும் இலல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். யாருக்கு சலாம் சொன்னார்களோ அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். வக்கர அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள்னு வந்துருச்சு. அது யாருக்கு குர்ஆன் ஓதி காட்டினார்களோ, யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்களோ அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நல்லா விளங்குது. இப்படி ஏதாவது குறுக்கத்தனம் பண்ணுவாங்கிறக்காக வேண்டி அதுக்கு அடுத்த வார்த்தையில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சபையில் அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஐயுஹல் மரு
லா அஹ்சன மின் ஹாதா இன்கான மாத்த கூல் ஹக்கன், நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் இதை விட ஒரு நல்ல சொல் இருக்க முடியாது. தாவா நடக்குது, முஸ்லீமுக்கு தான் பயான் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் அல்லாதவனுக்கு செஞ்சாங்கன்னு அதிலே வருது, பின்னாடியே வருது. அப்போ இது தெளிவாக இருக்கும்போது இன்னொரு ஆதாரத்தை போட வேண்டிய யாராவது தெளிவாக இருக்கும் வரையாம போடணும், தெளிவாக இல்லாட்டி தான் போடணும். தெளிவாக இருக்குது. நீங்கள் மனமுரண்டா என்ன செய்கிறீங்க, மறுக்கிறீங்க. மூணு டாபிக் முடிஞ்சிருச்சு, மிருக விஷயம் முடிஞ்சிருச்சு. கலாலாக்கு இது வரைக்கும் வாயை திறந்து ஏன் சகோதரிங்கிற தாய் வழி சகோதரின் பிரச்சனை எதுக்கு அங்கே வருது, அதில் இல்லை அங்கே குரானில் இல்லையேன்னு கேட்டோம். உலகம்லாம் சொல்லியிருக்காங்கிறார். உலகம் சொன்னால் காரணத்தோடு சொல்லுங்கள், ஆதாரத்தோட கேட்டோம். இது வரைக்கும் சஸ்பென்ஸாக சொன்னோம், புரியாமல் தான் வேணும்னு சொன்னோன்றாரு. இன்னும் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஒரு தடவை அவரே சொல்லலைன்னு ஒத்துக்கிட்டார், புரிகிற மாதிரி சொல்லலேன்னு. அடுத்து என்ன விட்டதுக்கு வருவோம். அந்த மிருகங்களுக்கு இருக்குல்ல, இது பல் துளக்கிறது முடித்தோம். பல் துளக்கிறதுனா நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு முறை வச்சுருக்குறோம். ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒல் அஃதலு ஐ எஸ்தாக்க பி சப்பாபத்தைனி, சிறந்த பல் துளக்கும் முறை என்னவென்றால் 2 ஆட்காட்டி விரல்களால் துளக்குவது. 2 ஆட்காட்டி விரல் ஒரு கையிலையா இருக்கு, 2 கையில் தான் 2 ஆட்காட்டி இருந்த விரல், 2 விரலில், அதுவும் சும்மா விடலை. எபுதோ பி சபாபத்தில் யுஸ்ரா சும்மபில் யும்னா, இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் ஆரம்பித்து வலது கையில் முடிக்கணும். இதுதான் சிறந்த முறை. செய்யுங்க பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு ஃபத்வா கொடுங்க. இருக்குது கிதாபில், அஃதல் எதில் இருக்குது, ரத்துல் முக்தாரில், ஹாஷியா ரத்துல் முக்தாரில் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் உளறிருக்கான வளங்களை பார்த்தாலையே, இது பார்த்தோம்னு சொன்னால் இந்த புக்கை கொண்டு ஒரு மனநல நிபுணர்கிட்ட கொடுத்து இது எழுதினவர் யாராக இருப்பார்னு கேட்டால் அவன் வேறு மாதிரி தான் சொல்லுவான், சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். கண்டிப்பாக இது வந்து சிகிச்சைக்கு உரியவர்கள். ஏன் நடக்காதது, செய்ய முடியாதது, தமாசானது, சிரிக்க வேணாம், கேலி கூத்தானது எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான மனநோய் இருக்கும். கண்டிப்பாக விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் அப்படி தமிழ் மொழிபெயர்த்து இதை எழுதியவர் யாராக இருப்பார்னு சொல்லி பேரையும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். இதை வந்து வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட போவோம், மனநல நிபுணர்கிட்ட இது கொடுப்போம். இப்படிலாம் ஒருத்தர் சொன்னால் அவர் எப்படி என்னவராக இருப்பார்னு சொல்லி அவர் சிகிச்சைக்கு ஒருவராக இருப்பார்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இதான் ரிசர்ச்சா, இது ஆராய்ச்சி, பல் துளக்குற எப்படின்னு சொல்லி சொன்னால் இது பார்க்கவே சிரிப்பா இல்லையா? இவர் ஹனபியில் இப்படி சொல்லிட்டாங்களா, ஷாஃபிக்காரன் நம்ம இதுக்கு மிஞ்சின மாதிரி ஒன்று சொல்லணுமே. அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் பல் துளக்குறீங்கல்ல நல்லா அப்போ தான் எல்லா ஊறி போய் கிடக்கும், ராத்திரியில் படுத்து எல்லா இது ஒரு மாதிரியாக ஃபார்ம் ஆகி போய் இருக்கும் எல்லா விதமான கிருமிகளும். அது பல்ல துளைக்கிட்டு அது முதல் தடவை வருதில்ல, அதை முழுங்கிருங்க, இது அதை தான் துப்பணும் முக்கியமாக அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஓ எவ்வளவு ரீக்கஹு, அந்த எச்சை என்ன செய்வான், அவன் முழுங்கிடுவான். அவ்வளோ இஸ்தியாக்கி, முதல் துளக்குதல் உருவாகக்கூடிய அந்த எச்சை என்ன செஞ்சிருன்னு முழுங்கி விட வேண்டும். இதுதான் பல் துளக்கிற முறை. அப்போ பிரசு வச்சு துளக்க என்ன செய்யணும், இப்படி செய்யணும். 2 பிரசு வச்சா நான் சிரிக்கிறது சொல்ல, இதுக்கு அர்த்தம் என்னங்கிறேன், கித்தாப்பில் இருக்கா இல்லாத நான் சொல்கிறேன்னா, இது ரிசர்ச்சா, இது ஆய்வா, அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஒன்று கிடக்க ஒன்று உளறி குரானு ஹதீஸை விட்டுட்டு இந்த கித்தாபுகளை நம்பி போனால் நம்மளை இந்த நிலைக்கு தான் ஆளாக்குவார்கள். அதனால் கொஞ்சம் தூரம் கவனமாக சிந்திச்சு பார்க்கணும். இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே, நம்மளே இதை செய்ய இயலுமா, நம்ம என்ன வச்சுக்கணும், நம்மளே இதை வாழ்க்கையில் செய்ய இயலுமா, இவங்களை சொன்ன என்ன ஒன்றையாவது உங்களுக்கு பயானில் இதை சொல்ல இயலுமா ஜும்மா மேடையில். இப்போ நான் சொல்லி காட்ட அந்த பட்டியலில் உள்ள விஷயங்களை எல்லாம் ஜும்மாவில் மெம்பர் நின்று கொண்டு இந்த மாதிரி நீங்கள் நினைச்சிக்க, ஒருத்தன் மிருகத்தோடு சேர்ந்தால் பணத்தோடு சேர்ந்தால் ஹஜ்ஜு முறியாதுன்னு பயானில் பேசுங்க பார்ப்போம். எது அவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு வெக்கப்படுறதை விட்டு என்ன செய்கிறாங்க, முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற காட்சியை பார்க்குறோம். அதை விட பயங்கரமான ஒரு ரிசர்ச் பாருங்கள். இது வந்து நான் சொல்வதற்கு எனக்கு வெக்கமும் ஒரு கூச்சமும் அப்படிப்பட்ட ஒரு செய்தி. ஒரு பெண்ணு வந்து கன்னி பெண்ணா இல்லையா, அது டவுட் வருதான். கன்னி பெண்ணா இல்லையாண்டு அது சோதனை செஞ்சு அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சோதனை செஞ்சு அறியணும் அப்படின்னு கேட்டால், அவளை வந்து சிறுநீர் கழிக்க சொல்லணுமா அந்த பெண்ணை. அந்த சிறுநீர் கழிக்கிறது வந்து செவர் வரைக்கும் போய் அடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவள் கன்னி பெண்ணு. எல்லோரும் 2 கொண்டு என்ன செய்யணும், சிறுநீர் கழிக்க வைக்கணுமா. அது சிறுநீர் கழிக்கும் போது அவள் வந்து செவர் வரைக்கும் அது போய் முட்டிருச்சுன்னு சொன்னால் என்னது, நான் கேட்குறேன், இது எப்படி மதரசாவில் நடத்துறீங்க, இது எப்படி புள்ள சின்ன பசங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குறீங்க. அது இல்லை, அது சேர்ந்துச்சுன்னா அவள் வந்து கன்னி பெண்ணா, ஃபோர்ஸாக வந்துருச்சுன்னா, ஃபோர்ஸாக வரும் அப்படி தொடையில் வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்னது, அவள் வந்து கன்னி பெண்ணு இல்லை. ஆராய்ச்சி இல்லாட்டி என்ன செய்யணும்னு கேட்டால், முட்டை இருக்குல்ல, முட்டையில் உள்ள கருவையெல்லாம் எடுத்து அதை ஊற்றணுமா. முழுசாக உள்ளே கொண்டுருச்சுன்னு சொன்னால் அவள் கன்னி பெண்ணு இல்லை. ஒரு முழு முட்டையும் அதில் உள்ளே போய் கொள்ளலைன்னு சொன்னால் அவள் வந்து கன்னி பெண்ணு. முழு முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றணுமா. எங்கே உள்ள இவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க, எங்கே உள்ள எனக்கு சொல்லவே முடியலை. கித்தாப் மதுஹபு கித்தாப் ஹனபி கித்தாப்பில் இருக்குது கன்னி பெண்ணை கண்டறிகிறதுக்கு. அல்லது முழு முட்டையை கொண்டே உள்ள கொடுக்கணும், ஒன்றும் உடச்சி ஊற்ற சொல்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான், முழு முட்டையை கொண்டே உள்ளே திணிச்சு பார்க்கணும். அது உள்ளே முழுசாக போச்சுன்னு, அவிச்ச முட்டையா அவிக்காத முட்டையான்னு தெரியல.
அவிக்காத மட்டும் போகும்போது உடச்சி போயிடும் உனக்குதா. அதுக்கிட்ட ரிசர்ச் பாரு, அதுக்கிட்ட செய்வார் அவிச்ச முட்டையா ரிசர்ச் பண்ணிட்டா என்ன சொல்லுவார் அவர். நான் என்ன கேட்குறேன், இது கித்தாப்பில் இது இருக்கா இல்லையா? அது கோழி உடைய சின்ன முட்டை, அது கணக்கில் விவரம் சொல்கிறாங்க. கோழி முட்டையில் சின்ன கோழி முட்டை எடுத்து அதை உள்ளே விட்டு பார்க்கணும். அது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அவள் என்னது, அவள் கன்னி பண்ணி இல்லை, முட்டை உள்ளே போகலைன்னு. இது என்னங்கிற நான் கேட்குறேன். ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயத்தில் இதை இப்படிலாம் கற்பனை வருமா? ஒரு இறையச்சம் உள்ளவன், தொழுவுறவன், நோன்பு வைக்கிறவன், எல்லாம் பயப்படுறவன், இது மாதிரி உள்ளவன், மார்க் அறிவு உள்ளவன், இப்படிலாம் ஒருத்தன் கற்பனை பண்ணுவானா? இதுதான் ஆராய்ச்சியா? மதுகப்புங்கிற பேரில் இதை தாண்டின வண்டவாளம்லாம் இருக்குது. சிலது சொல்ல இயலாதுங்கிற ஒரு வகையில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அளவுக்கு அப்படி பூசி மொழிகி சொல்கிறோம். இதையே வேறு ஒரு ஸ்டைலில் சொல்கிற அளவு விட்டால் நாரி போயிடும். எனக்கு அந்த மாதிரி சொல்ல வரமாட்டேங்குது. இந்த விஷயத்தை வேறு மாதிரியா சில சொல்ல வந்தால் இன்னும் அசிங்கமாக இருக்கும். எனக்கு சொல்ல தெரியலன்னு வேணால் சொல்லிக்கிறேங்க, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இது எப்படி இதை ஒரு நூல் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதை இது பண்ணுறீங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. கன்னி சோதனைன்றதில் இது எங்கே இருக்குது, கிளி போட்டிருக்காங்க பாருங்கள், பஹரூர் ராயக்களையும் இருக்குது, அப்புறமேல துருல் முக்தார்லையும் இந்த விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் பாருங்களேன், ஒருத்தன் இது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் காஞ்சி போன விரல் பாருங்கள், பயங்கர ஆராய்ச்சி. விரலில் தண்ணி ஈரம்லாம் இல்லை, காஞ்சி போன விரல், அதை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறான். வச்சான்னு சொன்னால் உள்ளே விட்டான்னு சொன்னால் அது நோன்பு முறியாது. அந்த விரல் ஈரமாக இருந்து உள்ளே விட்டான்னு சொன்னால் நோன்பு முறிந்து விடும். ஆராய்ச்சி. இந்த விரலில் ஈரம் இருந்தால் ஈரம் உள்ளே போச்சான், நோன்பு முறிஞ்சிருமா. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. நோன்பு முறிகிறதுக்கு அழகாக நல்ல மனிதனுக்கு சட்டத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்களா, கிறுக்கனுக்கும் காட்டானுக்கும் சட்டம் எழுதி வச்சிருக்கு வழங்குதா. இவங்கெல்லாம் லூஸ் இப்படி எவனா செஞ்சான்னு சொன்னால் என்ன செய்யுது, இவன் லூஸாக இருப்பான், அவனுக்கு சட்டம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது என்ன சட்டம்? அதே மாதிரி பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்சை ஒரு பெண் தன்னுடைய உறுப்புக்குள்ளே திணித்து கொண்டாலேயானால் அந்த பஞ்சு முழுசாக மறைந்தால் நோன்பு பசாதாகிவிடும். பாதி பஞ்சு வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் நோன்பு பசாதாவாது. பஞ்சு மிட்டாய் விளையாட்டு பண்ணுறாங்க. இது துருல் முக்தாரில் இருக்குது. நான் என்ன கேட்குற வழங்குதா உங்களுக்கு, நாங்கள் இந்த விவாதத்துக்கு முன்னாடியாவது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, இல்லைங்க கித்தாப்பில் அப்படி கிடையாதுங்கன்றீங்க. இப்போ என்னவாச்சு, சம்மந்தப்பட்டவர் நீ முட்டு கொடுக்குற ஆளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம். தலைப்பு இல்லைன்னுக்கிட்டு ஓடக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. இது நடக்காமல் இருந்தாலாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். இந்த தலைப்புக்கு நீங்கள் மாட்டுன்னு ஓடி போயிருந்தால் கூட உங்களுக்கு என்னவா இருக்கும், அதெல்லாம் பதில் இருங்க, பொய் சொல்கிறானுவங்க அப்படின்றலாம். இப்போ சொல்ல ஏழுமா உங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் கேட்டாங்களே, அதுக்கு என்ன பதில்? இப்போ 50 பேரும் கேட்பானே இதுக்கு பிறகு. இப்போ நாங்கள் எங்கே கேட்க நிற்க முடியாது. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆலிமிட்டையும் மக்கள் கேட்பாங்க, நம்ம மக்கள்கிட்ட நோட்டீஸ் அடிச்சு விடுவோம், இப்படிலாம் இருக்கா இல்லையா விவாதத்தில் வச்சோன்னு விடுவோம். அன்பானவர்களே, இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் இந்த தர்ஜமாவை எழுதின காரணத்தினால சில பேர் கூட நினச்சிருந்தாங்க, பெரிய அறிஞர், நல்ல குர்ஆன் ஹதீஸெல்லாம் விளங்கியிருப்பார் போல தெரியுது அப்படின்ட்டு. தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முன்ன காலத்து மாதிரிலாம் கிடையாதுங்க, நல்லா சிந்திக்கிறாங்க, மாற்று கொள்கையில் இருந்தாலும் சிந்திக்கிறாங்க, நாகரிகத்தை எதிர்பார்க்குறாங்க, பண்பாட்டை எதிர்பார்க்குறாங்க. கொள்கை வேறாக இருக்கும், ஆனால் நாகரிகமாக தாங்க நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இந்த காலத்தில் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த கட்டத்தில் இப்படியெல்லாம் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே, அவர் எழுதுனதை அவருக்கு முன்னாலே வச்சு சொல்லி காட்டுறாங்களே, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஃபிக்கு கிதாப்லேருந்து எடுத்து வைக்கிறாரு. இது எப்படிங்க நியாயம் அப்படிங்கிறத சாதாரணமாக நடுநிலை அத்தனை பேரும் இப்போ யோசிப்பாங்க, இந்த சீடை பார்த்தாலும் யோசிப்பாங்க. தப்சீர் கிதாபில் தவறு இருந்தால் சொல்லணும்னு ஒப்பந்தத்தில் இருக்குது. நான் பல தடவை வாசிச்சிருக்கிறேன் தப்சீர் நூல்ண்டு. இவங்க வாசிக்கிற எல்லாம் ஃபிக்ஹ் நூல். இப்போ என்ன நினைக்கிறாங்க வெளியில் இருக்கிற மக்கள்லாம், இதை பார்க்கக்கூடியவங்க பின்னாலும் வழங்குவாங்க, ஒரு கிதாபு இது தப்சீர் கிதாபா அல்ல ஃபிக்ஹ் கிதாபா, இந்த வித்தியாசம் கூட தெரியாதவரையா அறிஞர் நம்ம நினைச்சோம் அப்படி தான் நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர் தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முற்பட்டாரா அப்படி தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் அது ஆபாசமாக சொல்லப்படுது, சொல்லும்போது கூட நான் ஆபாசமாக சொல்ல தெரியாது, ஆனால் ஆபாசமாக சொல்லுவேன். என்ன, நான் வாடா போடா பேச மாட்டேன், ஆனால் அப்படி பேசுவேன். இப்படின்னா என்னங்க, இப்படி தாங்க. இன்னொன்று, இப்படி சொல்ல அதையும் ஆதரிக்கிற மாதிரி சில பேர் சிரிக்கிறான்னு சொன்னால், அந்த ஆபாசமெல்லாம் சரிசமமானது, வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமானது அப்படிங்கிற அளவுக்கு சில பேரை உண்டாக்கிட்டாங்க, அப்பாவி இளைஞர்கள் உண்டாக்கிட்டாங்கன்னு தெரியுது. எந்த அளவுக்கு,
தொடைப்பகுதியை மறைக்க வேணாம் அப்படி சொல்லி கொடுத்த ஒரு இளைஞர் கூட்டத்தில் போய் ஆபாசத்தை சொன்னால் சிரிக்காமல் என்னங்க செய்வாங்க? ஏன்னா அப்படி தான் ஆக்கிவிட்டாங்கல்ல. நீ உங்கள் வீட்டிலேருந்து கணவன் மனைவி வந்தீங்களா, வாங்க அப்படி உட்காருங்க. எங்கூட கணவன் மனைவி இப்படி உட்காரோம், உங்கள் சகோதரி அப்படி வைங்க, எங்கள் சகோதரி இப்படி வைக்கோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ என்ன வித்த மேற்கத்திய கலாச்சாரம்? இப்படி ஒரு சட்டத்தை இளைஞர்களுக்கு, அப்பாவி இளைஞர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பேரில் போதிச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு ஆபாச கதை சொன்னால் சிரிக்காமல் என்னங்க செய்வாங்க? ஏன்னா ஆபாசம்னா சர்வசனம் ஆகி போச்சுல. இப்படி எத்தனையோ விஷயங்கள். பள்ளிக்கு பெண்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு, ஆண்கிட்ட தொடையை காட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட்டு ஆபாச கதைய மாதிரியெல்லாம் சொன்னால் அந்த அவங்களாம் ரசித்து தாங்க கேட்பாங்க. ஏன்னா ஆபாசம்னு தெரியலையில இப்படி தான். ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லைங்க. எந்த ஒரு தவறான கருத்தாக இருந்தாலும் உரிய முறையில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஆச்சரியம்டா, ஆபாசமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப வர்ணித்து ரொம்ப இதாக உள்ளவங்க தான் இந்த கதையை பல தடவை சொன்னவங்க தான் இப்படிலாம் வர்ணிக்க முடியும். ஏன்னா அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அவன் இப்படி சொன்னால் தான் ரசிக்க முடியும். அதனால தான் அப்படிங்கிற நம்ம புரியுதா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அவங்களுடைய தர்ஜமாவில் எத்தனையோ கேள்விகளை நம்ம வச்சாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை வச்சான். கலாலாங்கிற விஷயம் சொன்னோம். நான் கேட்டேன், நீங்கள் விளக்கம் சொல்லும்போது கேட்டேன், உங்களோட ஒரு வாசங்கிற அடிப்படை நான் கேட்குறேன், உங்கள் தர்ஜமா நான் படிக்கிறேன், மாற்றப்பட்டுச்சுங்கிறீங்க. தாய்வழி சகோதர சட்டம் என்னங்கன்னு ஒரு வாசங்க அடிப்படையில் கேட்டேன். அந்த விஷயத்தை புரிந்து எழுதியிருந்தால் நேரம் சொல்லியிருக்கணும். அப்படியாங்க ஏன் தர்ஜமா படி தான் கேட்டீங்க, இதாங்க சட்டம் சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லலைண்டா பதில் சொல்ல தெரியலேன்னு அர்த்தம். இப்போ தான் நம்ம சொல்கிறோம், ஏன் நீங்கள் மொழியாக்கம் விரிவுரையும் பண்ணீங்கன்னு கேட்குறோம். அந்த தேதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறோம். ஏன்னா நீங்கள் தான் அது பதில் சொல்ல தெரியலையில. சலாமுக்கு நீங்கள் சொன்னீங்க, 2 பேரும் கலந்தால் என்பதுக்கு தான் இங்கே ஆதாரம் இருக்குது. தனியாக ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். அடுக்கடுக்காக இருக்குன்னு நீங்கள் பேசுனீங்க. இதை விட்டுட்டு நீங்கள் அது மட்டும் இல்லை தாங்கணும், மறுபடியும் அதையே சொல்லி தான் விளக்குறீங்க. அப்போ அடுக்கடுக்கான்னு முன்னால் சொன்ன என்னாச்சு? இல்லை பொய்யின்றி ஆகிப்போச்சு. இதில் வேறு எங்களை போய் சொல்கிறேங்கிறீங்க. பொய் சொன்ன நீங்கள் தாண்டு இப்போ நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. அடுத்து என்ன, முஅல்லஃபத்து குலூபுங்கிற விஷயத்தை நேற்றுலேருந்து எடுத்தோம், வாயே திறக்கலை, பதில் ரெண்டு ஆகிப்போச்சு. நேரடியாக ஒப்புக்கொள்ளுங்க, தப்பாக எழுதிட்டேன், திருத்துக்கொள்கிறேன்னுங்க. இல்லை அது மூலமாக திருத்துக்கொள்ள மட்டுமல்ல, இனி இது போன்ற குர்ஆனுக்கு விரிவுரை கொடுக்குறேங்கிற அந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பேரில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத பொருளாத கருத்தை சொல்கிறீங்க. கல்லா தொழுகை இல்லைன்னு ஒரு வசனத்தை காமிச்சிங்க. அந்த வசனத்தில் எங்கே கேட்டோம், இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அங்கே இருக்குது கல்லா தொழுகை தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? இது வரைக்கும் இல்லை. இல்லாத ஒன்று சொன்னீங்க, நான் தப்பாக சொல்லிவிட்டேன், எழுதிட்டேன் அப்படிங்க சொல்லுங்க. இல்லைண்டாக்கா இந்த பணியிலேருந்து நீங்கள் ஒதுங்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா எதை சொன்னாலும் கேட்பதற்கு சில பேர் இருக்கிறாங்கனால குர்ஆன் ஹதீஸ் பேரில் எதை வேண்டுமானாலும் சொல்லிடக்கூடாது. அதே போல் பாருங்கள், மலக்குல் மௌத் ஒருவங்கிறது ஆதாரமே இல்லை. நீங்கள் ஒரு வசனத்தை ஓதி காமிச்சேன், லவ்லாங்கிற வார்த்தைக்கு விளக்க நேற்று கொடுத்தேன். நேற்று அதை ஆரம்பிச்சிட்டீங்க, என்னமோ எல்லாம் நினச்சாங்க நேரம் இல்லை, இன்றைக்கி தொடங்க. இது வரைக்கும் தொடங்குனீங்களா? நான் சொன்ன ஆரம்பத்தில் ஆயத்துனாலும் பிடிப்போம், ஹதீஸுன்னாலும் பிடிப்போம், இலக்கணம்னு வந்தாலும் பிடிப்போம்னு சொன்னேன். அந்த பயம் இது வரைக்கும் ஆரம்பிக்கலை. நேற்று என்னமோ நேரம் இல்லைன்னு தான் நம்ம நினச்சோம். இன்றைக்கி அந்த பகது தான் பிரச்சனை தான் போகும்னு நினச்சோம். அது நெருங்கவே இல்லை, அந்த வரவே இல்லை. அதுலேருந்து இங்கே வழங்கிடலாம், அவங்ககிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறத. அதே போல் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலேயே சாதாரணமாக நமக்கு பெருசாக அது ஈர்ப்பு. ஒரு நபியை போய் ஒரு பெண் விஷயத்தில் ஈர்ப்புங்கிற வார்த்தையை போடுறாங்க, தடுமாறுங்கிறாங்க. நம்ம பெருசாக நினைக்கிறோம், ஏன்னா ஒரு நபியை நினைக்கிறோம். ஆனால் அதையும் இல்லை, ஆபாசமே சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மக்களுக்கு என்னங்க ஈர்ப்பு தானங்க சொன்னாங்க, அப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆபாசம் சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இளைஞர்களுக்கு மத்தியில் தவறாக போதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம். அடுத்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொர்க்கத்தில் நிர்வாணமாக இருக்கிறான்னு எழுதினீங்களே, நம்ம அது சரிதாண்டி இது வரைக்கும் சொல்லலை. தஃப்சீரில் இருக்கக்கூடிய நீங்கள் எழுதுனதில் தவறுக்குங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம், பட்டியல் போடுறோம். இல்லைன்னு சொல்லுவோன்னு நீங்கள் ஒப்பந்தம் போய் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் பதில் சொல்லலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை நான் துவங்கி எத்தனை நேரம் ஆச்சு, இது நீங்கள் பதில் சொன்னீங்களா? பதில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. பதில் இல்லைங்கிறதுனால நீங்கள் தவறுன்னு ஒப்புக்கொள்ளுங்க.